கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து பரலோக ரகசியங்கள் என்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக தேவனுடைய மகா பெரிய பொக்கிஷங்களை நாம் தொடர்ந்து தியானிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? கடந்த வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் அது எப்படி இருக்கும், மூன்றாம் உலகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிறத வசனங்களின் மூலம் நம்முடைய மனக்கண்களை கொண்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்தால் இன்றைக்கு இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் அத்தனையுமே அழிந்து போய் ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, புதிய அரசாட்சி, புதிய ஜனங்களுடைய நிலைமை எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் உலக ஜனங்களுக்கு தேவன் திருப்பி கொடுக்க போகிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் அன்னைக்கே முதலாம் வருகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். மத்தேயு 4:17 வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்போ அந்த ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் எப்படி இருக்கும்னு போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? அந்த ராஜ்யம் இந்த பூமியில் எப்போ வரப்போகிறது, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அந்த ராஜ்யம் இந்த பூமியில் எப்போ வரப்போகிறது என்கிற ஒரு பாடத்தை தான் இப்போ நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் உலக பேரரசு, 5th வேர்ல்டு எம்பையர் என்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய கிராண்ட் சப்ஜெக்ட், இது 5ஆம் உலக பேரரசு. அப்போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுருக்கத்தை கடந்த வாரம் பார்த்தோம். அது எப்போ வரும்? நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்குது. நல்ல சத்தியம் படித்த பக்திமான்களுக்கு அந்த ஆவல் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த ஆவல் இல்லை. பட் இருந்தால் கூட எப்போ வருவார். ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போய் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுங்களா, மிகப்பெரிய ஒரு ஆவல். ஆண்டவர் வந்துட்டார்னா அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்துடும். அப்போது ஆண்டவர் எப்போ வருவார் என்கிற கேள்வியும் உண்டு, அந்த எதிர்பார்ப்பும் உண்டு. அதே சமயத்தில் அவருடைய ராஜ்யம் எப்போ இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும், ஒரு சமாதான, சந்தோஷமான, ஆசீர்வாதமான ஒரு ராஜ்யம் இந்த பூமியில் எப்போ ஸ்தாபிக்கப்படும் என்கிற ஒரு கேள்வி எல்லார் இடத்துலையுமே அந்த பக்திமான்கள் இடத்துல இருக்கிறது உண்டு. நாம் உண்மையான பக்திமான்களாக இருந்தால் நமக்கு அந்த கேள்வி வரணும். நிறைய படிச்சிருந்தோன்னு அந்த கேள்வி வந்துடும், எப்போ அந்த ராஜ்யம் வரும். இன்றைக்கி நிறைய பேர் எப்படா இந்த உலகம் அழியும்னு சொல்லிட்டுருக்கிறான். எப்போ உலகம் அழியுங்கிறது உலக ஜனங்களுடைய சோகமான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள், சத்தியத்தில் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த உலகம் அழியுதுனாலே அப்படியே எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்ல சொன்னார். இன்றைக்கி யாரும் அதை குறித்து பேசுறதில்லை. காரணம் என்னென்னா, சாத்தான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, எல்லாருடைய மனக்கண்களையும் குருடாக்கிட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின அறிவை கிறிஸ்தவர்களே தெரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு எல்லாத்தையும் ஒரு சுகபோகத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். சத்தியத்தை படிக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? தேடலாம். என்ன தேடலாம்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் எப்போ வரும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது, எப்போ வரும் என்கிற ஒரு செய்தியை, ஒரு ஃப்யூச்சர் தீர்க்க தரிசனத்தை தேவன் தன்னுடைய புஸ்தகத்திலேயே ஏற்கனவே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், இது எல்லாமே பைபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி புக்கு. அப்போ இந்த ஹிஸ்ட்ரி புக்குக்குள்ளே போனோம்னாலே பாஸ்ட்டும் இருக்கும், ப்ரெசண்ட் இருக்கும், ஃப்யூச்சரை பற்றி இருக்குமா ஒரு ஹிஸ்ட்ரி புக்கில். ஏன்னா ஏற்கனவே நடந்தது மட்டும்தான் இருக்கும். ஆனால் பைபிள் அப்படி இல்லை, இனி நடக்க போகிறது சேர்ந்துருக்கும். அது பைபிளில் ஒரு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. நமக்கு நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், பைபிளில்
இருக்கிற 66 புஸ்தகங்களில் ஒரு மிகப்பெரிய உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துக்குள்ளே போனோம்னா தேவனுடைய ராஜ்யம் எப்போ இந்த பூமியில் வருங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் யாராவது திங்க் பண்ணி சொல்ல முடியுமா பாருங்கள். வேதத்தில் நம்முடைய 66 புஸ்தகத்தில் எது சரித்திர புஸ்தகம், உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு சரித்திர புஸ்தகம் நம்மக்கிட்ட இருக்குது? சரிங்களா? கொஞ்சம் படித்தவங்க நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். சில படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அது என்ன புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட், தானியேல் புஸ்தகம். புரியுதுங்களா? தானியேல் புஸ்தகத்தை படித்தவங்களுக்கு தெரியும். அதுதான் உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம். இதில் தாங்க இருக்குது. 5ஆம் உலக பேரரசு அப்படின்னு ஒரு தலைப்பில் பார்க்கணும் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 உலக பேரரசுகள் இருக்குது. இப்போ வரப்போகிறது 5ஆம் உலக பேரரசு. அதுதான் அதனுடைய தலைப்பு. அப்படின்னா அந்த 4 உலக பேரரசுகள் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? 5ஆம் உலக பேரரசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். பட் அதே சமயத்தில் அந்த 4 உலக பேரரசுகள் இருந்ததா, அப்போ அது வெளியே போயிடுச்சா? புரியுதுல்ல? அப்போ 5ஆம் உலக பேரரசுங்கிற ராஜ்யம் எப்போ இந்த பூமியில் வரும் என்பதை குறித்த அனைத்து கேள்விகளுக்குமே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு விடை சொல்லும். இப்போது நம்ம எந்த ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் அந்த தீர்க்க தரிசியுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஏற்கனவே 2ஆம் உலகம் சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். கவனிச்சு பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள், விசேஷமாக பழைய ஏற்பாட்டு காலம் ஃபுல்லாக இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தான். அதில் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே செட்டில் ஆனதுக்கு பிறகு அங்கே சவுல் 40 வருஷம் அரசாள்றார். அப்புறம் தாவீது 40 வருஷம், அதுக்கப்புறம் சாலமோன் 40 வருஷம் அரசாள்றார். 12 கோத்திரத்தையும் ஒட்டு மொத்தமாக வைத்து அரசாள்றாங்க. அங்கே எருசலேம் தலைநகரமாக இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் சாலமோனுக்கு பிறகு அந்த 12 கோத்திரம் 2ஆக உடஞ்சிருச்சு. அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? 2 யூதா பெஞ்சமின் கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் போயிட்டாங்க. அப்போது இந்த 2 கோத்திரத்து ராஜாக்கள் அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 2 கோத்திரத்தில் கடைசியாக வந்த ராஜா செதேக்கியா, அந்த ராஜாவுடைய நாட்களில் தான் நம்ம ஏற்கனவே தெரியும் 10 கோத்திரம் ஏற்கனவே புறஜாதிகளோட கலந்துட்டாங்க. மிச்சம் 2 கோத்திரம் மட்டும் கொஞ்சம் ஆச்சாரமாக இருந்தாங்க, கடவுளுக்கு பிரியமாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. கடைசியில் அவங்களும் சோரம் போயிட்டாங்க. காரணம் அந்த ராஜாக்களும் சோரம் போனதுனால. அதில் கடைசி ராஜா தான் செதேக்கியா. அந்த கடைசி ராஜா செதேக்கியா ராஜா அவன் ஒரு தண்டனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சார் ஒரு தண்டனை கொடுக்குறான். அப்படி தண்டனைக்குள்ளே போகும்போது அந்த கடைசி ராஜாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நம்ம கடந்த சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கிறோம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு. பாருங்க என்ன சொல்றார். இஸ்ரேலை ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே, பாருங்க உனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. பாகையை கலற்று, உன் கிரீடத்தை எடுத்து போடு. அதை அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். அதை கவிழ்ப்பேன் 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 ஏன் 3 தடவை சொல்கிறார்? நேபுகாத்நேச்சார் என்கிற வடகிழக்கிலிருந்து வந்த பாபிலோன் பேரரசன் இஸ்ரேல் மேலே 3 முறை படையெடுத்து வந்தான். ஸோ அதுதான் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், ஐ வில் ஓவர்டர்ன். அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் முறை படையெடுத்து வரும்போது தானியேலும் அவருடைய நண்பர்கள், தானியேல் தீர்க்கதரிசியும் அவருடைய 3 நண்பர்கள் அனனியா, மிஷாயேல், அசரியா, இவங்க 4 பேரும் சிறைப்பட்டு போயிடுறாங்க. 2வது படையெடுப்பில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போகிறார். 3வது படையெடுப்பில் டோட்டலாக இஸ்ரேல் தேசமே நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடுறான். ஸோ இதுதான் அந்த 3 முறை. அப்போ உரிமைக்காரர் அப்படின்னா இஸ்ரேலை ஆளப்போகிற உரிமைக்காரர் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உரிமைக்காரர். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் பாரு. உரிமைக்காரர் இஸ்ரேல் யூதருடைய ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரிமைக்காரர் இந்த பூமியில் வர்ற வரைக்கும் கவனிச்சுன்னா இனி உனக்கு ராஜ்யமே இல்லைன்ட்டார். இதில் என்ன ஆச்சரியம்னா, உரிமைக்காரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தார், அதே இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் தான் வந்தாருங்க. ஆனால் உரிமையோடு வரல இல்லையா? அவர் தலை சாய்க்க இடம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமியில் வந்துட்டார். உரிமையோடு வரல. அப்போ எப்போ உரிமையோடு வருவார்? அதுதாங்க சப்ஜெக்டு. எப்போ தெரியுங்களா உரிமையோடு வருவார்? எப்போ ராஜாவாக வருவார்னா 2ஆம் வருகையில். கவனிங்க,
அது இப்போ நிகழப்போகிற காரியம். அப்போது முதலாம் வருகையில் அவர் வந்து உரிமையோடு வரல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உரிமைக்காரர் வரும் வரைக்கும் இனி உனக்கு இந்த ராஜ்ய பாரம் இல்லைன்னு. ஸோ இது எப்போ நடந்ததுன்னு சொல்லி கவனிக்கும் போது, இஸ்ரேல் 2 பிரியுது இல்லையா, 2 கோத்திரம், 10 கோத்திரம். அதில் 10 கோத்திரம் அரசாண்டுட்டு இருந்தபோது 10 கோத்திரத்தில் மேலே வடக்கு இருந்த அசீரிய நாட்டு ராஜா சல்மனாசர் அவன் வந்து அவர்களோட படையெடுத்து வந்து அந்த 10 கோத்திரத்தை தன்னுடைய ஜனங்கள் இடத்துல போய் அவன் புறஜாதிகளோட கலந்துட்டான். மிச்சம் 2 கோத்திரம் இருந்தது. அவர்களும் சோரம் போனதுனால வடகிழக்கிலிருந்து பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் என்ன செய்கிறார்னா படையெடுத்து வந்து இஸ்ரேல் அந்த தேசத்தில் அந்த எருசலேம் பட்டணம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சுட்டரிச்சு சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்திலேயே அந்த தேவாலயத்தினுடைய சுவர் அப்படி பாவி விட்டுருந்தாங்க. அதனால் அதெல்லாம் வெட்டுனா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி அந்த தங்கத்தை எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி அத்தனையும் சொத்தையும் எடுத்துகிட்டு அவன் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். ஸோ இப்படியாக இஸ்ரேல் ராஜ்யம் ராஜாவை இழந்து, ராஜ்யத்தை இழந்து புறஜாதிகளுக்குள்ள, அதாவது நேபுகாத் நேச்சாருடைய கவர்மெண்ட்டில் அவங்க சிறைப்பட்டு போனார்கள். கவனிக்கிறீங்களா? அப்படி சிறைப்பட்டு போகும்போது அங்கே இப்போ தானியேல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அதில் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கும் கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டச்சாலைக்குள் வைத்தான். இப்போ பாருங்க, இஸ்ரேலில் கொள்ளையடிச்சிட்டு போன பொருள் எல்லாத்தையும் அவனுடைய கோயிலில் கொண்டு போய், காரணம் என்ன? அங்கே வந்து அந்த எருசலேம் தேவாலயம் முழுவதும் தங்கத்தில் பாவி விடப்பட்டிருந்தது. ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா, சாலமோனுடைய காலம் தான் கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க, பொற்காலம். இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க, பொற்கால ஆட்சி, பொற்கால ஆட்சி. அதெல்லாம் பொற்காலம் இல்லை. கோல்டன் ஏஜ்னா தங்கம் கொழிச்சிருந்தது. சாலமோன் 700 நாட்டு ராணிகளை கல்யாணம் பண்ணார், 300 மறுமனையாட்டிகள், 700 நாட்டு ராணிகளிட்டிருந்து டௌரி நிறைய தங்கம் வந்துச்சு. நம்ம இந்தியாவோட ரொம்ப கனெக்டாக இருந்தார் பிஸ்னஸில். அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே வேறு சத்தியத்தில் நான் படிச்சுருக்குறோம். அப்போ இந்த தங்கத்தையெல்லாம் வச்சு என்ன செய்கிறாருன்னா, அந்த செங்கல், ஒரு செங்கலுக்கு மேலே செங்கல்லாம் வச்சு கட்டி அப்படியே பாவி விட்டுருந்தாராம். அதனால் அந்த எருசலேம் தேவாலயத்தை நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். கொளுத்தி எடுத்துகிட்டு அவனுடைய பண்டகசாலையில் கொண்டு போய் வச்சுட்டான். இப்போ பாபிலோன் என்று சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் தெரியுங்களா? சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். பாபிலோன் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் தெரியுங்களா? பாபிலோன், இந்த நேபுகாத் நேச்சார், அது வந்து நம்ம பைபிள் இருக்கிறது மாத்திரமல்ல, உலக சரித்திரத்தில் இருக்குது. இந்த நேபுகாத் நேச்சார் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய பேரரசனாக இருந்திருக்கான். உலகத்திலேயே ஃபஸ்ட்டு செக்யுலர் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது, அதாவது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்களுடைய அதிகாரங்களை பிரித்து கொடுத்து சிறிய சிறிய அரசுகளாக பிரித்து கொடுக்குற ஒரு மெத்தடை ஃபஸ்ட்டு அங்கே முதல்ல பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தான் கொண்டு வந்தான். ஃபஸ்ட்டு செக்யுலர் கவர்மெண்ட். பெரிய ராஜாவாக இருந்தான், சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஸோ இவனுடைய காலத்தில் தான் அந்த பாபிலோன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நிறைய விஷயங்களுக்கு. அதில் முக்கியமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாபிலோனுடைய தொங்கு தோட்டம் ஞாபகம் இருக்குங்களா? ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்கால 7 உலக அதிசயங்களில் ஒன்று தான் இந்த பாபிலோனின் தொங்கு தோட்டம் என்று சொல்கிறது. ஸோ இந்த தொங்கு தோட்டம்னா எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படியே தோட்டம் தொங்கிட்டு இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு. அப்படி அல்ல. இந்த பாபிலோன் ராஜா அவனும் நிறைய ராணிகளை எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது சில சரித்திரங்கள் சொல்லுவாங்க. பெனோஷியா தேசம் நல்லா சொல்லுவாங்க, அந்த தேசத்து ராணி அவன் கல்யாணம் பண்ணிட்டு வரான். அப்படி வரும்போது அந்த ராஜ அரண்மனையில் ஏறி உட்கார்ந்து தன்னுடைய அப்பா இருக்கக்கூடிய, அவங்க அப்பா அரண்மனை இருக்கக்கூடிய தூரம் இருக்கக்கூடிய அந்த தேசத்தை அந்த அம்மா பார்க்குறதுக்கு மாடியில் ஏறி போய் பார்த்துச்சான். தன்னுடைய அப்பா நினப்பு வந்தோடனே இந்த ராணி அம்மா மேலே போய் மாடியில் ஏறி போய் பார்க்கும்போது தான் அப்பா இருந்த திசையில் ஒரு பெரிய மலை வந்து மறைச்சிட்டு இருந்துதான். கவனிக்கிறீங்களா? மறைச்சிட்டு இருந்ததுனால இந்த அம்மா வந்து ரொம்ப சோகமாகி உடனே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார்ட்ட சொல்லும்போது, நேபுகாத் நேச்சார் சொன்னானா, சரி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இந்த மலையை விட பெரிய ஒரு பில்டிங் நான் கட்டுறேன் உனக்காகவே, அங்கே போய் உட்காந்துட்டு உங்கள் அப்பா வீட்டையே நீ பார்த்துட்ரு அப்படின்னு சொல்லி
கட்ட ஆரம்பித்து அதிசயமாக கட்டப்பட்டது தான் இந்த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன், பாபிலோனின் தொங்கு தோட்டம். ஸோ தொங்கு தோட்டம்ங்கிறது தொங்கிட்டு இருக்கிற தோட்டம் அல்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் மல்டி ஸ்டோரி பில்டிங். இன்றைக்கி எப்படி பயங்கரமாக அடுக்கு மாடி கட்டடங்கள் கட்டுறாங்க இல்லையா, இன்றைக்கி பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் மெட்ராஸில் இருக்கிற எல்ஐசி பில்டிங்கை பிரம்மாண்டமாக பார்த்தாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கெல்லாம் கட்டிடங்கள் டெக்னாலஜியெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு. இவைகளெல்லாம் வளர்வதற்கு முன்பாகவே யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு மலையை விட பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா அப்போ மேலே மாடி கட்டும் பொழுது மேலேயே நிறைய மரங்கள் வைத்து, நிறைய செடி கொடிகள் வைத்து, அதற்கு ஆக்சிஜன் அந்த கிடைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அந்த கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறக்கூடிய சூழ்நிலைகள் வச்சு, அதுக்கு நிறைய ஹோல்ஸ், ஓட்டைகள் எல்லாம் அமைத்து அப்படியே மேலே 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 பில்டிங் கட்டிட்டு போனாங்க. ஏன்னா இப்போ நமக்கு நிறைய இடங்களில் சொல்லுவாங்க இல்லையா, அரண்மனையுடைய அந்தப்புறம்னு, அந்த அரண்மனையுடைய அந்த ராணிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பூங்கா மாதிரி இருக்குது. அப்போது மாடியிலேயே பூங்கா அமைச்சு அப்படியே மேலே கட்டிட்டு போனாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுருக்கான். இதெல்லாம் அன்னைக்கு இருந்த மெத்தட் இது. ஸோ அதை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கீழே வர வேண்டியதில்லை எதுக்குமே, அங்கேயே மேலேயே பூங்காக்கள் போல் இருக்கும், பெரிய பெரிய பூங்கால் மாதிரி, அதுலேயே அந்த அம்மா இருந்துட்டு பழகிக்கலாம். ஸோ இப்படியாக கட்டப்பட்டது தான் அந்த ஒரு தொங்கு தோட்டம். இந்த தொங்கு தோட்டத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த பாபிலோன் ராஜா சரி ஒரு முறை நம்ம மேலே போய் எல்லாம் டாப்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஏறி ஏறி போய் பார்க்கும்போது அவன் பிடித்த ராஜ்யங்களெல்லாம் அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுதான். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா எந்த அளவுக்கு உயரமாக இருந்திருக்கும் பாருங்கள். கவனிக்கிறீங்களா? ஸோ அப்போ தான் அவனுக்கு ஒரு பெருமை வந்தது. படிச்சுப்பா, நம்ம தானியேல் தீர்க்க தரிசனம் படித்தவங்களுக்கு தெரியும், என்னுடைய சுய பலத்தினால் கட்டிய பாபிலோன் அல்லவா அப்படின்னு அவன் பெருமையாக தன்னை நினச்சான். தேவன் மேலிருந்து கீழே தள்ளி விட்டார். அந்த சரித்திரமெல்லாம் நமக்கு படித்தவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு பில்டிங் வந்து அவ்வளோ உயரம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா துபாயில் 160 மாடி கட்டடம் ஒன்று இருக்குது, புர்ஜ் கலீஃபான்னு பேர். அதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், கீழிருந்து பார்க்குறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், மேலே போய் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அவ்வளோ டெக்னாலஜியோடு அந்த பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் இதை பார்க்கும்போது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் எந்த விதமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் அப்படிப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. அதனால தான் அவைகள் எல்லாம் உலக அதிசயங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஸோ இப்படியாக இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் அவன் எடுத்துகிட்டு பாபிலோனில் போய் செட்டில் ஆகிட்டான். அப்போது இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ராஜ்யத்திற்குள்ளே அடிமைகளாக கொண்டு வந்த ஜனங்களில் நிறையா இளைஞர்களை எல்லாம் பார்த்து அதில் யார் யாரெல்லாம் நல்ல ஞானத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள தாம் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி எந்த ராஜாவும் செய்ய மாட்டாங்க. பாருங்கள், தானியேல் 1:3 அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், பாருங்கள், அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். எங்கிருந்து? யூத வாலிபர்கள். அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, நம்ம இதில் வந்து அவங்களுடைய திறமைகளை நம்ம நாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா எவ்வளோ கொஞ்சம் அறிவுள்ள ராஜா பாருங்கள். அதனால தான் அமெரிக்காவை சொல்லுவாங்க. அமெரிக்கா வந்து சுதந்திரம் அடைந்த உடனே அமெரிக்காவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு என்ன அறிக்கை விட்டார்னா, எல்லா உலக நாடுகளிலிருந்தும் எங்கள் நாட்டுக்கு வாங்க, அமெரிக்காவுக்கு வாங்க. இன்றைக்கி அமெரிக்கா ஏன் இவ்வளோ டெவலப் ஆகிருக்குங்கிறதுக்கு அது ஒரு காரணமாக சொல்லுவான். எங்கள் நாட்டுக்கு வாங்க, வந்து எங்கள் நாட்டை நீங்கள் முன்னேற்றுங்கன்னு சொல்லி முதல் முறையாக அமெரிக்க அதிபரை வந்து அங்கே அறிக்கிட்டார். அதில் தான் நிறைய பேர் வந்து அந்த நாட்டை முன்னேற்றினாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இங்கே அந்த நேபுகாத் நேச்சார் பாருங்கள், அந்த யூத வாலிபர்களை அவன் கூட்டிகிட்டு வந்து இப்போ பாருங்கள், அதில் முக்கியமாக தானியேல் 1:17 வாசிக்கலாம். அந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கும் போது இந்த சம்பவங்கள் எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட சம்பவங்கள் மாதிரியாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதில் அந்த வசனம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாருங்க. 4 வாலிபர்
அந்த 4 வாலிபருக்கும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை கொடுத்தார். அதில் விசேஷமாக தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அப்போ ஏதோ ஒரு பர்பஸ்க்கு இவங்க அடிமைகளாக அங்கே போனாங்க. அங்கே இப்போ அங்கே ராஜ அரண்மனையில் இங்கே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் அங்கே இருக்கான். இதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே அந்த முதல் அதிகாரத்திலே படிக்கலாம். அவர்கள் எவ்வளவு தானியேலெல்லாம் தேவனுக்கு எவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருந்தார். அவங்களுடைய சாப்பாடு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டார், உங்கள் சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். எங்களுடைய சாப்பாடே எங்களுக்கு போதும், தேவன் எங்களை பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இப்படி போய் அவங்க செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது இப்படியாக நேபுகாத் நேச்சார் நிறைய ராஜ்யங்களை பிடிச்சிட்டு வரார். அதே சமயத்தில் இஸ்ரேலையும் பிடிச்சிட்டு வந்து அவர் செட்டில் ஆகி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தன்னுடைய ராஜ்யத்தில் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன நடக்குது வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். நேபுகாத் நேச்சர் ராஜ்யம் பாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. பாருங்க என்ன நடக்குது. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும்போது 2ஆம் வருஷத்தில் திடீர்னு ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாராம். அதை பார்த்தோன்னே பயந்துட்டார். ஏதோ ஒரு கனவு, நம்ம கூட நைட் டைமில் சில நேரத்தில் அப்படி சில மாதிரி கனவு வரும், பயந்து எந்திரிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு கனவை பார்த்தார். அவருடைய நித்திரை கலைந்து பயந்துட்டு இப்போ பாருங்கள், அப்பொழுது ராஜா தனது சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷிகாரையும் சூனியக்காரையும் கல்தேயரை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர சொல்கிறார். இப்போ அவருடைய தர்பார் மண்டபத்தில் எல்லா ஞானிகளும் வந்து அங்கே நிற்கிறாங்க. இப்போ ராஜா அவர்களை நோக்கி என்ன சொல்கிறார் பாரு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிவிக்க வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. யாராவது இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீ என்றும் வாழ்க, சொப்பனத்தையும் அது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம். கவனிங்க, இப்போ எல்லாரும் வந்து நின்ட்டாங்க. நான் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவு வந்து என்னன்னு எனக்கு தெரியல, இப்போ ஏதாவது அதனுடைய அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து நிற்கிறாங்க. உங்கள் கனவு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கவனிங்க, ராஜா என்ன சொன்னார் தெரியுமா, நான் கண்ட கனவு எனக்கு மறந்து போச்சு. கவனிக்கிறீங்களா, நான் கண்ட கனவு எனக்கு மறந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நான் கண்ட கனவை சொல்லணும், அதற்கு அர்த்தத்தை சொல்லணும். இப்போ எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு, கவனிக்கிறீங்களா, எப்படி இருக்கும்? பயந்துட்டாங்க எல்லாருமே. ஏதோ கனவை சொன்னால் கூட ஒரு கதையை சொல்லி ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா, ஜமாளிச்சிடலாம். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, இதுதான் தேவனுடைய ஒரு மகாபெரிய ஒரு தீர்மானம். நான் கண்ட கனவை சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும். நான் கண்ட கனவை சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும்னு சொல்லும்போது அங்கே யாருனாலையுமே அங்கே அதை சொல்ல முடியல. உடனே ராஜாவுக்கும் வந்து பாருங்கள், இந்த சொப்பனத்தை யாராவது சொல்லலைன்னா அத்தனை பேருடைய தலையும் துண்டிக்கப்படும்னார். அப்போது சொப்பனத்தை யாராவது தெரிவிச்சிங்கன்னா அவர்களுக்கு பரிசு மிகுந்த கணம் எல்லாவற்றையும் நீங்கள் பெறுவீங்க, சொப்பனத்தினுடைய விஷயத்தை சொல்லலைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகி போச்சு, எல்லா ஜனங்களும் அங்கே பயந்துட்டான். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. ஏன்னா தெரியாது இல்லையா, ராஜா கனவை சொன்னால் ஏதாவது கனவை பற்றி சொல்லிடலாம். ஆனால் அந்த கனவே சொல்லணும், அவர் கண்ட கனவே சொல்லணுங்கிற போது பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி பாருங்கள். அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை ஒரு பரிசை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்புன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டார். அப்போது ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் இந்த மகத்துவம் வல்லமையான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது ஜோசியின் இடத்திலாவது கல்தேர் இடத்திலாவது கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, மாம்சமாக இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத
தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை ஒருவரும் அறிவிக்கத்தக்கவர் இல்லைன்னு சொல்லிட்டான். இதை யாருனாலையுமே சொல்ல முடியாது. அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இப்போ ராஜாவு பயங்கர உச்சக்கட்ட டென்ஷன் இருக்கார். என்ன பயந்துட்டார் அந்த கனவை பார்த்து. யாருமே சொல்கிறதுக்கு அங்கே தயாராக இல்லைங்கிற போது அந்த டைமில் தான் பாருங்கள், பாபிலோனிய ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடு இப்போ தானியேல் போய் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, புரியுதுங்களா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இது என்னன்னு தேவன்கிட்ட கேட்ட அந்த தரிசனத்தை வாங்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் டைம் வாங்குறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். விண்ணப்பம் பண்ணுறார், கொஞ்சம் தவணை கொடுக்கும்படி விண்ணப்பம் பண்ணுறார். இவர் தேவனிடத்தில் போய் கேட்கும்போது பாருங்கள், தானியேல் 2:19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. ரொம்ப கிளியரா வந்துருச்சு பாருங்க. ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. என்ன வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, ராஜா கண்ட கனவு, அந்த கனவனுடைய அர்த்தம். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். கவனிக்கிறீங்களா? இப்போ இவர் ராஜ மண்டபத்துக்குள்ள உள்ள வரப்போறார். தானியேல் எல்லா சமஸ்த அதிபதிகளும் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அங்கே ராஜா தன்னுடைய ராஜ சமூகத்தில் நிற்கிறார். அப்போது கவனிக்கலாம் பாருங்க, ராஜா பெல்தேஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, தானியேலுக்கு இன்னொரு பேர் அது ஏற்கனவே தெரியும், நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா அப்படின்னு கேட்குறார். அப்போ தானியேல் சொல்கிறார், ராஜ சமூகத்தின் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியர்களாலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் சொல்ல முடியாது. இப்போ கவனிங்க, தானியேல் 2:28, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் இப்போ யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் பாருங்க, நான் வணங்குகிற தேவன். அதான் அவருடைய அர்த்தம். எங்களுடைய தேவன், யூதர்களுடைய தேவன், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன், அப்படி அர்த்தம். கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது சமஸ்த ஜனங்களும் எவ்வளவு ஆவலாக இருந்திருப்பாங்க. யோசனை பண்ணிப்பார். எல்லாரும் ஆவலோட பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு. உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உமது தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையில் ஏற்பட்ட தரிசனமும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும், நான் இவ்வளோ பெரிய ராஜாவாக இத்தனை ராஜ்யங்களை ஜெயிச்சிட்டேன், இப்போ எனக்கு அடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை. அப்படி சிந்தனை பண்ணிட்டு அவர் அப்படியே தூங்கிட்டார். தூங்கும்போது அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த கவனிக்கிறீங்களா, ராஜா கண்ட கனவை இப்போ இவர் வெளிப்படுத்த போறார். இவர் ஒரு சாதாரண மனுஷர். ராஜா கனவு கண்டு அதை மறந்துட்டார். இப்போ அந்த கனவை தானியேல் வெளிப்படுத்துகிறார். கவனிச்சு பார்த்தீங்களா? தானியேல் என்ன சொல்கிறார், ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதனுடைய ரூபம் பயங்கரமாக இருந்தது. பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிங்க. தயவுசெய்து இந்த சப்ஜெக்ட் கேட்டுக்கொண்டிருக்கும் போது மற்ற எந்த வேலைகளையும் செய்யாதீங்க. தயவுசெய்து உட்கார்ந்து கேளுங்க, சரியா? இதை வெங்காயம் உரிச்சு விட்டோ மிளகாய் உரிச்சு விட்டோ கேட்டால் புரியாது. அதனால் ரொம்ப கவனத்தோடு உட்கார்ந்து கேளுங்க. இங்கே தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். தானியேல் சொல்கிறார் பார், ஒரு மிகப்பெரிய சிலையை நீர் கண்டீர். அந்த சிலையினுடைய தலை பொண்ணு, அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளி, அதன் வயிறும் தொடையும் வெண்கலம், அதன் கால்கள் இரும்பு, அதன் பாதங்கள் இரும்பும்
களிமண்ணும் கலந்தது. இப்போ கவனிங்க, இப்போ ஒரு அனிமேஷன் பிக்சர் பார்க்க போகிறீங்க. தானியேல் கண்ட கனவினுடைய ஒரு அனிமேஷன் பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த சரித்திரத்துக்குள்ளே, இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே நம்ம போகலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் அப்படியே கவனிங்க. இப்போ பாருங்கள், ஒரு மிகா பெரிய சிலை தெரியுதா? இந்த மகா பெரிய சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதனுடைய தலை பாருங்கள், தங்கம் பொன்னில் இருக்குது. அதனுடைய சிலையினுடைய அந்த தலை பொன்னில் இருக்குது, தங்கத்தில் இருக்குது. அதனுடைய மார்பும் புயங்களும் கவனித்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இருக்குது. பாருங்கள், அந்த மெட்டல் நல்லாவே தெரியுது பாருங்கள், வெள்ளியில் இருக்குது. அடுத்தது அதனுடைய வயிறும் தொடைப்பகுதியும் கவனித்து பார்த்தீங்கன்னா வெண்கலம். அதனுடைய வயிறு தொடைப்பகுதி வெண்கலத்தில் இருக்குது. கொஞ்சம் கவனிச்சே வாங்க. அடுத்தது அதனுடைய கால் பகுதி பார்த்தீங்கன்னா அது ஒரு நீண்ட பகுதி. அந்த கால் பகுதி இரும்பில் இருக்குது. அந்த கால் பகுதி இரும்பில் இருக்குது. அடுத்தது நம்ம கவனிக்கும் பொழுது அந்த பாதம் இருக்குது பாருங்கள், அந்த பாதம் மட்டும் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு மெட்டல் இருக்குது. இரும்பும் களிமண்ணும் கலந்த மாதிரி இருக்குது அந்த பாதம். அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சிலையை தான் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது பாருங்கள், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அந்த அதனுடைய பாதத்தில் அடிச்சோன்ன டோட்டல் சிலையும் என்ன ஆயிடுச்சுன்னா அது கீழே விழுந்து நொறுங்கிடுச்சான். காற்று பறக்கடிக்கிற பதர் மாதிரி நொறுங்கி அந்த சிலையை மோதிச்சு பாருங்கள் ஒரு கல். கவனிக்கிறீங்களா? மறுபடியும் பாருங்கள், அந்த கல் பாதத்தில் அடிச்சோன்னே அந்த ஒட்டுமொத்த சிலையும் நொறுங்கி கீழே விழுந்துருச்சு. அப்படி நொறுங்கும் போது அந்த சிலை அடிச்சது அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பாருங்கள், சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாயிற்று. இவ்வளோதான். இதுதான் அவர் கண்ட ஒரு கனவு. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இதுதான் அவர் கண்ட ஒரு கனவு. இதை அவர் விளக்கி சொல்லி கொண்டிருக்கும் போதே, அன்புக்குரிய சகோதர சகோதரர் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அதை விளக்கி சொல்லி கொண்டிருக்கும் போதே பாருங்கள், நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு அந்த சிலையில் மோதினோன்னு பாருங்கள், அந்த சிலை நொறுங்கிடுச்சு. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி, இதுதான நீ கண்ட கனவு அப்படின்னாராம். இப்போ பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, தான் கண்ட கனவை இவர் சொல்றாரு. இப்போ எப்படி இருந்திருப்பார் தெரியுங்களா? தானியேல் தேவனை போல இருந்திருப்பார் நேபுகாத் நேச்சாருக்கு. நீ கண்ட கனவு இதுதானே அப்படின்னா பாருங்க, தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ இவர் சொன்னதை இவர்னால இன்னும் கிரகிக்க கூட முடியாமல், எப்படி நான் கண்ட கனவு எப்படி இவர் சொல்கிறார்? அப்போ ஏதோ ஒரு கடவுளுடைய சக்தி இவருக்குள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ சொல்கிறார் பாருங்க, சொப்பனம் இதுதானே நீ கண்ட கனவு, அதன் அர்த்தத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாஷையில் சொல்லப்போனால் இந்த சீட் நுனியில் உட்காருவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லா ஜனங்களும் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய மனுஷன் அவர், ஒரு தேவனுடைய ஒரு தூதரை போல் இருக்கார். ராஜா கண்ட கனவு இவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், தானியேல் சொல்கிறார், அதனுடைய அர்த்தத்தையும் இப்போ சொல்ல போகிறேன்னு சொல்லி இதனுடைய அர்த்தத்தை பேச ஆரம்பிக்கிறார். தானியேல் 2:37 வாசிக்கலாம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். கவனிக்கிறீங்களா? இப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கார் பாருங்க, ராஜாவே நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். இதுக்கு அர்த்தம் இருக்கு. ராஜாதி ராஜானா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, சக்கரவர்த்தி. அதான் ஏற்கனவே சொன்னேன். இவர் நிறைய நாடுகளை ஜெயிச்சுட்டு இப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது பாபிலோன் ராஜ்யத்துக்கு முன்பாகவே அசீரிய ராஜ்யம், எகிப்திய சாம்ராஜ்யம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதை ஆண்ட அரசர்கள் எல்லாம் ஒரு நாட்டுக்கு சண்டைக்கு போவாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு ஜனங்களையும் கொண்டுட்டு வந்துடுவாங்க. அந்த ராஜ்யத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுவார், எல்லா ராஜ்யங்களையும் ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு மன்னரை அங்கே நியமிச்சிருவார். குறுநீல மன்னர்கள் அந்த மாதிரி நியமிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது செய்வார். அதே சமயத்தில் அவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே கப்பம் கட்டணும்.
அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் செதேக்கியா ராஜா. கடைசியாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த உரிமைக்காரர் வர்ற மட்டும் இனி உனக்கு இருக்காது துன்மார்க்க அதிபதின்னு சொன்னார் இல்லையா, அப்படி நேபுகாத்நேச்சாரால் நியமிக்கப்பட்ட ராஜா தான் இந்த செதேக்கியா. சரி, அப்போ இந்த ராஜாக்களுக்கெல்லாம் இவர் என்ன இருப்பார்னா ராஜாவாக இருக்கு. அதனால தான் அங்கே சொல்கிறார் செக்யுலர் கவர்மெண்ட். அது அப்போது ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், சகல இடங்களில் மனுப்புத்திரர் மிருக ஜீவங்கள் ஆகாயத்து பறவைகள் எல்லாமே உன் கையில் கொடுத்து அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு வேர்ல்டு கவர்டு கவர்மெண்ட்டு, உலகம் முழுவதும் அவர் கண்ட்ரோல் இருந்திருக்கிற கண்டிஷனால தான் சொன்னார் எல்லாம் உங்களுடைய ஆளுக்கு கீழ் இருந்தது. அப்போ முதல் உலகளாவிய மிகப்பெரிய கவர்மெண்ட்டு அப்படின்னு சொன்னால் அது பாபிலோன் ராஜ்யம், த பாபிலோன் எம்பயர்னு சொல்லுவாங்க. அந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு ராஜாவாக பெரிய ஃபேமஸ் ராஜாவாக இருந்தவர் நேபுகாத்நேச்சார். இப்போ இங்கே இருந்து தேவனுடைய திட்டம், தீர்க்க தரிசனம், அவருடைய தீர்மானம் ஆரம்பிக்குது. கவனிங்க, இப்போ என்ன சொல்கிறா பாருங்க, பொன்னாகி அந்த தலை நீரே. ஒரு பெரிய சிலையை பார்த்தார் இல்லையா, அந்த சிலையினுடைய தலை தங்கத்தில் இருந்தது இல்லையா, இப்போ அவர் சொல்கிறார் அந்த சிலையினுடைய தலை தங்கத்தில் இருந்தது இல்லையா, அந்த தங்கத்தில் இருக்கிற சிலை நீதாப்பா, அந்த தலை நீதான், பொன்னாகி அந்த தலை நீரே. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சிலை மகா பெரிய ராஜ்யங்களுடைய முதல் ராஜ்யம், அது தங்கத்தில் இருக்கு, அது பாபிலோன் ராஜ்யம்னு சொல்கிறார். புரியுதுங்களா, அந்த பொன்னாகி அந்த தலை நீரே. அப்போது அந்த தலை பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கும், நேபுகாத்நேச்சாருடைய தலைமையில் இருக்கிற ஒரு ராஜ்யத்தை குறிக்கும். இதைத்தான் அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்தது பாருங்கள், தலைக்கு அப்புறம் என்ன வரும், மார்பு பயங்கள் தானே. இதை குறித்து பேசுகிறா பாருங்க, தானியேல் 2:39. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். கவனிச்ச அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே நமக்கு ரொம்ப முக்கிய அன்புக்குரிய சகோதர சகோதரி. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களை மாதிரி ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் இருந்தாலும் உங்களை விட கொஞ்சம் கீழே, அதிகாரத்தில் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கீழே தான் இருப்பாங்க, அப்படி ஒரு வேறொரு ராஜ்யம் தோன்றும்னார். இப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தில் தானியேலுக்கு வெளிப்படுத்தினது அவர் நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லும்போது பொன்னாகி அந்த தலை நீரேன்னு சொல்லிட்டார். அப்போ நமக்கு நல்லாவே தெரியுது அது பாபிலோன் கவர்மெண்ட்டுன்னு. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும்னு தான் பைபிளில் தானியேலில் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா, அது எந்த ராஜ்யம்னு பைபிளில் நமக்கு இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும், எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப சிம்பிள். அப்படியே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம தானியேல் தீர்க்க தரிசனமே உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய புஸ்தகம். இதை வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கனெக்ட் ஆகும். அப்படியே பைபிளுடைய தீர்க்க தரிசனம் கனெக்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா கவனிக்கிறீங்களா, இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு பிறகு இந்த பாபிலோன் ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுக்கு 2 ராஜாக்கள் அவங்க பிளான் பண்ணி வந்தாங்க. அது யாருன்னா மேதோ பெர்ஷிய ராஜாக்கள். கவனிக்கிறீங்களா, மேதிய ராஜாவும் பெர்ஷிய ராஜாவும். மேதிய ராஜா அதில் ரொம்ப தலை சிறந்த ராஜா தரியு அப்படின்ட்டு முன்னாடி ஒருத்தர் வந்தார். பெர்ஷியாவில் இருந்தவர் கோரேஸ். இந்த 2 ராஜாக்களும் தான் பாபிலோனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பக்கா பிளானிங்கோடு ஜெயித்தாங்க. அது தனியாக வேற ஒரு நாள் சப்ஜெக்டில் பார்க்கலாம். ரொம்ப இன்டலெக்சுவல் ஒரு அப்ரோச்சில் ஜெயித்தாங்க இந்த பாபிலோனை யாருனாலுமே ஜெயிக்க முடியாது, அப்படி இருந்தாங்க. வெல் செக்யூர்டு கண்ட்ரி. அப்படி இருந்த ஒரு ராஜ்யத்தை ரொம்ப சிம்பிளாக ஐடியா பண்ணி ஜெயித்தாங்க. அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் அங்கே சண்டைக்கு அவங்க அன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க. அந்த மேதோ பெர்ஷிய ராஜாக்கள், அதில் மேதிய ராஜா பேர் தரியு, பெர்ஷிய ராஜா பேர் கோரேஸ். அந்த பெர்ஷியாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பழைய சரித்திரங்களை படிச்சிருக்கோம், பாரசீக மன்னர்கள் படிக்கிறோம் இல்லையா, பாரசீகம். அந்த பாரசீகம்ங்கிறது தான் பெர்ஷியா. ஸோ இந்த 2 ராஜாக்கள் தான் சண்டைக்கு வந்தாங்க. அதுதான் அந்த உமக்கு கீழ்த்தரமான. அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்க சண்டைக்கு ராஜ்யத்தை பிடிச்சாங்க. ஆனால் நேபுகாத்நேச்சார் மாதிரி சூப்பர் பவரில் அவங்க இல்லை, கொஞ்சம் கீழே தான். எப்படி தங்கம் எப்படி உயர்ந்திருக்கு, வெள்ளி அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற மாதிரி பாருங்கள். அதனால தான் அந்த தலை தங்கத்தில் இருக்குது, அந்த மார்பும் புயங்களும் வெள்ளியில் இருக்குது. அப்போ தங்கத்தை விட கொஞ்சம் கீழே தேவன் எப்படி அப்ரோச் கொடுக்குறாரு பாரு. அப்போ அந்த மாதிரி தான் மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் அங்கே சண்டைக்கு வந்தாங்க, அது பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறும் தொடையும் வெண்கலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3வது ராஜ்யம் யார் என்று சொல்லி க்ளூ கொடுக்குறார் பாருங்க, தானியேல் 2:39.
பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். இதுதான் க்ளூ அன்புக்குரிய சகோதர சொல்ல கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3வது ராஜ்யம். அது என்ன பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும்? எப்படி புரிஞ்சுக்கணும்? பாபிலோன் ஓரளவுக்கு எல்லா பக்கம் என் ராஜ்யங்களை பிடிச்சார். அப்புறம் மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராஜ்யங்களை பிரித்து அதில் கொஞ்சம் பிரிவினை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ராஜா வந்தானா 3வது வெண்கலம் மாதிரி. அந்த ராஜா வந்து 25 வயசில் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஆரம்பித்து 32வது வயசில் எல்லா ராஜ்யங்களையும் பிடிச்சிட்டானா. பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும். ஞாபகம் இருக்குங்களா? அந்த ராஜாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? 25 வயசில் ராஜ்ய பாரத்தை ஆரம்பித்து 32வது வயசில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். ஆமாங்க, த கிரேட் அலெக்சாண்டர். கவனிக்கிறீங்களா? இதை ஏற்கனவே ஹவு டு ஸ்டடி பைபிளே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பெரிய பெரிய தலைவர்களை பற்றி பைபிள் இருக்குன்னு. த கிரேட் அலெக்சாண்டர் தான் உலகம் முழுவதும் சுற்றி வந்து, புரியுதுங்களா, எல்லா ராஜ்யங்களையும் பிடிச்சார். அதுதான் கிரேக்க ராஜ்யம். பொன்னாகிய அந்த தலை பாபிலோன் ராஜ்யம், அதுக்கு பிறகு வெள்ளி மேதோ பெர்ஷிய ராஜ்யம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய பின்னாடி வர சப்ஜெக்டுக்கெல்லாம் வரும். 3வது அலெக்சாண்டருடைய அந்த வெண்கலமான ஒரு ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, தானியேல் 2:40 வாசிக்கலாம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இந்த 4வது ராஜ்யத்தை சொல்லும் போது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவை எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா 4வது ராஜ்யம் ஒரு இரும்பு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நொறுக்கி தகர்த்து போடுங்கிற. எல்லா ராஜ்யங்களையும் அடித்து நொறுக்கிடுவாங்களாம். அந்த மாதிரி வரக்கூடியதான் 4வது ராஜ்யம். சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த 4வது ராஜ்யம் நமக்கு தெரியும் இல்லையா? தி கிரேட் ரோமன் எம்பையர், ரோம பேரரசு, ரோமானிய பேரரசு. அது கிமுல ஆரம்பித்து கிபியில் வந்து அது முடிஞ்சது. ரொம்ப வருஷங்களாக உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க நமக்குரிய சகோதர சகோதரர்களே. அதுதான் அந்த இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய கால். அடுத்தது பாதம் பற்றி சொல்லும்போது, பாதங்கள் வந்து கால் விரல்கள் எப்படி இருக்குதா, அது வந்து ஒரு பக்கம் களிமண், ஒரு பக்கம் இரும்பு. அது சில நேரத்தில் பிரிஞ்சிருக்கும். ஆனாலும் பாருங்கள், அந்த வசனம் எப்படி இருக்குது? பாதி இரும்புமா, பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீர. எது? அந்த கால் விரல்கள். அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்கு நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் ஒரு பக்கம் உறுதியாக இருக்கும், ஒரு பக்கம் சாஃப்டாக இருக்கும். அப்படி கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது என்னவென்றால், அந்த கடைசியாக இருக்கிற ராஜ்யங்களை பற்றி சொல்லும்போது, அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாக இருக்கும். அப்படின்னா இப்போ 4 ராஜ்யங்களை பார்த்துட்டோம். ஒன்று பாபிலோன், அது தங்கம் தலை. அடுத்தது மேதோ பெர்ஷியா, அது வெள்ளி. கவனிக்கிறீங்களா? அது மேதோ பெர்ஷியா வெள்ளி. 3வது கிரேக்க ராஜ்யம், அது வெண்கலம் அலெக்சாண்டர். 4வது ரோம பேரரசு, அது இரும்பு, அது கால் பகுதி. இப்போ பாத பகுதியை பற்றி சொல்லும்போது, அந்த கால் விரல்கள் வந்து, விரல்கள் எவ்வளோ இருக்கும் காலில்? 10. ஞாபகத்தில் வச்சுங்க, இதெல்லாம் தான் பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த 10 விரல்கள் கடைசியாக இருக்கக்கூடிய பகுதி 10 விரல் இருக்கும் இல்லையா? இந்த 10 விரல்கள் வந்து ஒரு பங்கு, ஒரு 10 விரல்னா 10 வகையான நாடுகள், ராஜ்யங்கள் அர்த்தம். அது கடைசியாக இருக்கிறது. அந்த காலுடைய முன்பகுதி இருக்கு பாருங்கள், 10 விரல். அந்த 10 விரல் தான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 ராஜ்யங்களா. இதை பற்றி சொல்லும்போது தானியேல் 2:43 வாசிக்கலாம். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சொல்லி, இந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா தலையிலிருந்து வந்துட்டோம். பாதத்தில் 2 பகுதி இருக்குது. ஒன்று முன்னங்கால் 10 விரல், பின்னங்கால் குதிங்கால். இப்போ இந்த 2 பகுதியை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கார். முன்னங்கால் வந்து 10 விரல் இருக்கிறது ரோம ராஜ்யத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 10 ராஜ்யம் வரும். அது என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா அதுவும் இரும்பு களிமண் தான் இருக்கும். ஆனால் நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இரும்பு களிமண்ணோட
கலவாதது போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்க மாட்டாங்களாம். அதாவது லாஸ்ட் பீரியட், அந்த குதிங்கால் பகுதி பற்றி சொல்கிறார். இரும்பு களிமண்ணும் ஒட்டவே ஒட்டாதான ஒன்றா இருப்பாங்க, ஆனால் ஒட்டிக்க மாட்டான். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பாருங்க, தானியேல் 2:44, அந்த ராஜாக்களின் நாட்களில், கவனிக்கிறீங்களா, இன் த டைம் ஆஃப் தோஸ் கிங்ஸ், இங்கிலீஷில், இந்த ராஜாக்கள் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாம் என்ன ஆகிடும்? அப்படியே அழிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அப்போ இவர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்துவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. கவனிங்க, வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அதுக்கு அர்த்தம் பின்னாடி பார்க்கலாம், அர்த்தம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பாருங்க பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி, எது? அந்த கல் எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். கவனிக்கிறீங்களா? தானோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் அர்த்தத்தை சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம்னு முடிச்சார். இப்போ தானியேலை எப்படி பார்த்துருப்பாங்க அந்த ஜனங்கள் இல்லையா? இப்போ தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்திட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன இல்லையா, தேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட சம்பவங்கள் மாதிரி இருக்கு. பாருங்க, நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காணணும், அதை அவர் மறக்கணும். அதை அவர் மறந்ததை இப்போ யாருக்கு வெளிப்படுத்தப்படணும்? தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படணும். தானியேல் அதை சொல்லணும், சொல்லிட்டார். இப்போ சொன்னதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் படித்து பார்த்துங்க. தானியேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமைக்குள்ளே போகிறதுல நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அன்புக்குரிய சகோதர சூழல், இப்போ நம்ம இன்னும் இந்த சப்ஜெக்ட் இன்னும் முடியல, கிளைமேக்ஸ்க்கே இன்னும் நம்ம வரல. அப்போ கவனிக்கும் போது இப்போ தானியேல் இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு விளக்கி சொல்லிட்டான். இப்போ தானியேலுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்புன்னா, கனவை விளக்கி சொல்லிட்டோம், ஆனால் அதனுடைய ஒரிஜினல் பொருள் இன்னும் நமக்கு இன்னும் சரியாக தெரியலையே என்று சொல்லி தானியேல் தேவனிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறார். இதனுடைய விளக்கம் என்னவா தான் இருக்கும்? இதனுடைய சொல்லிட்டார் பின்னாடி ராஜ்யங்கள் வருதுன்னு, அப்படின்னா அது யார் என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணுமே என்று சொல்லி தேவனிடத்தில் எதிர்பார்க்க. ஏன் அதை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? ஏன் அதை எதிர்பார்க்கிறார்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருக்காங்க. அப்போ தானியேலுடைய எதிர்பார்ப்பு பின்னாடி 9ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. அவருடைய எதிர்பார்ப்பே, நம்ம இங்கே சிறைப்பட்டு வந்துட்டோம், இப்போ நமக்கென்று ஒரு தேவன் ஒரு தேசத்தையும் ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார், அந்த ராஜ்யம் இப்போ நமக்கு இல்லை, இப்போ இனிமேல் அந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்காதா? தேவன் ஒரு ராஜ்யத்தை திருப்பி நமக்கு கொடுக்க மாட்டாரா? அப்படி கொடுத்தார்னா அந்த ராஜ்யம் எப்போ இந்த பூமியில் வரும் என்கிற ஒரு கேள்விதான் அவருக்குள்ளே இருந்தது. அதுக்குரிய விடையை தேவன் அவருக்கு எப்படி வெளிப்படுத்துறார் தெரியுங்களா? தானியேலுக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தாராம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வெளிப்படும், எப்போது வெளிப்படும், எப்படி, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது தானியேலுக்கே தேவன் ஒரு தரிசனம் அங்கே கொடுக்குறார். பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இப்போ தானியேல் கண்ட அந்த ஒரு தரிசனம் எப்படின்னா, நேபுகாத்நேச்சார் கண்ட கனவுடைய பொருளினுடைய எக்ஸ்ட்ரா விளக்கத்தை இப்போ தானியேலுக்கு தரிசனமாக தேவன் கொடுக்குறார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து 4 மிகப்பெரிய மிருகங்கள் எழும்பி வருது. அதில் முதல் மிருகம் பாருங்கள், முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதுக்கு கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது உண்டாயிருந்தது. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கழுகின் சட்டைகள் பிடுங்கப்பட்டு அது தரையில் அது விழுந்துருச்சான். அப்புறம் அதுக்கு மனுஷனுடைய இருதயம் கொடுக்கப்பட்டது. இவ்வளோதான் முதல் அந்த ஒரு 4 மிருகத்தில் முதல் வந்தது சிங்கம், அதுக்கு கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டது, அது திடீர்னு சட்டைகள் பிடுங்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு, அதுக்கு மனுஷனுடைய இருதயம் கொடுக்கப்பட்டது. 2வது மிருகம் கரடி கொப்பாக இருந்தது. 2ஆம் மிருகம் கரடியாம்,
அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்படி சாஞ்சிருக்கா பாருங்க. அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. அது வெகு மாமிசம் தின்னென்று அதுக்கு சொல்லப்பட்டது. இப்போ 2வது வந்த மிருகம் கரடி. கவனிக்கிறீங்களா? பாருங்க, இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். அடுத்தது 3வது மிருகம் பார்த்தீங்கன்னா தானியேல் 7:6 வாசிக்கலாம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சிகளின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அழிக்கப்பட்டது. 3வது மிருகத்தை பற்றி சொல்லும்போது சிவிங்கியை போல் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆக்சுவலாக தமிழில் தான் சிவிங்கின்னு இருக்குது, இங்கிலீஷில் லெப்பர்டுன்னு இருக்குது. சிறுத்தை. ஆக்சுவலாக வந்த மிருகம் சிறுத்தை. அந்த சிறுத்தைக்கு 4 தலை இருக்குதான். புரியுதுங்களா? 4 தலை இருக்குது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? 3வது வந்த மிருகம் சிறுத்தை. ஸோ அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி முதல் தடவை சொல்லும்போதே 4வது வந்த ராஜ்யம் இரும்பை போல உரம் அது எல்லாத்தையும் நொறுக்கும்னு சொன்ன மாதிரியே இப்போ 7ஆம் அதிகாரத்திலையும் 4வது வந்த மிருகத்தை பற்றி சொல்லும்போது அதற்கு பின்பு ராத்தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன் ஆரம்பிக்கும் போதே அதுக்கப்புறம் பார்த்தோம் பாருங்க, ஒரு மிருகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது கெடிதும் பயங்கரம் பலத்ததுமாக இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாக இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. ஜாக்கிரதையாக கவனிங்க. இந்த 4ஆம் மிருகம் எப்படி இருக்குன்னா, அது என்ன ஒரு முகம்னே தெரியல, ரொம்ப கொடூரமாக இருக்குது தான் பார்க்குறதுக்கு. சச் அ ஃபெரோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பயங்கர கொடூரமாக இருக்குது. அதுக்கு இரும்பு பல் இருக்குதான். அது என்ன பண்ணுதா, கையில் கிடைக்கிறதெல்லாம் கடித்து துப்பிட்டு கீழே விழுந்துச்சுன்னா அதை காலில் போட்டு மிதிக்குமா. அப்படின்னா எந்த அளவுக்கு ரொம்ப கொடிதான ஒரு மிருகம் பாருங்க. புரியுதுங்களா? அதுக்கு 10 கொம்புகள் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 4 மிருகங்கள் தான் இப்போ சமுத்திரத்திலிருந்து எழுந்து வர்றதை தானியேல் தரிசனத்தில் பார்க்குறார். இப்போ தானியேலுக்கு என்ன ஆவல்? ஆண்டவரே, இந்த தரிசனத்தினுடைய பொருள் என்ன, இந்த 4 மிருகங்கள் எதை குறிக்குது என்று சொல்லும்போது இப்போ தானியேலுக்கு தேவன் விளக்க ஆரம்பிக்கிறார். தானியேலுக்கு மாத்திரமல்ல, யாருக்கும், நமக்கும். இப்போ நமக்கும் விளங்கியிருப்பாருங்க. இவ்வளோ பெரிய தரிசனத்துடைய பொருளை தேவன் இப்போ விளக்க வைக்க போகிறார். இப்போ பாருங்க, இப்போ தானியேல் அதை கூர்ந்து கவனிக்கிறார். நாமளும் கூர்ந்து கவனிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். தேவனே விளக்கம் கொடுத்துட்டார் பாருங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நேபுகாத் நேச்சார் பார்த்தார் இல்லையா, அந்த கணவனுடைய வெளிப்பாடு தான் இப்போ தானியேலுக்கு விளக்கப்படுகிறது. அதில் முதல் வந்தது பார்த்தீங்கன்னா சிங்கம். கவனிங்க, எப்படி வனவிலங்குகளுக்கு ராஜா சிங்கம்னு சொல்கிற மாதிரி இதிலிருந்து தான் வந்தது. பாபிலோன் ராஜ்யம், நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யம் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்துதான். எல்லா ராஜ்யங்களும் அதுக்கு கீழ் இருந்தது. அப்போது அதுக்கு செட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. எதை குறிக்குது? இதெல்லாம் தான் தீர்க்க தரிசன பாஷை. நல்லா புரிஞ்சுக்கலாம். பைபிளில் தீர்க்க தரிசன பாஷை இருக்குது. அதில் செட்டைகள் கொடுக்கப்பட்டுனா, செட்டைகள் கொடுக்கப்பட்டால் அப்படியே பறந்து மேலே போயிடலாம் இல்லையா? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட முதல் பாபிலோன் ராஜ்யம் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதான் செட்டைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து செட்டைகள் பிடுங்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ராஜ்யம் கீழே விழுந்துருச்சு. நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யம் கீழே விழுந்தது. ஆனால் அதுக்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டதுன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த நேபுகாத் நேச்சார் மற்ற ராஜாக்களெல்லாம் இப்போ இன்னொரு ராஜாக்களை ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிட்டான்னா மற்ற ராஜாக்களை கொண்டுருவாங்க, ஜனங்களையும் கொண்டுருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அங்கே இருக்கிற நல்ல வாலிபர்களை, அறிவுள்ளவர்களெல்லாம் கூட்டிகிட்டு தன் நாட்டில் வச்சு தன்னுடைய நாட்டை முன்னேற்றக்கு விரும்புகிறார். அப்படிங்கிற போது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, அதுதான் மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா கரடி. அந்த கரடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாஞ்சிருக்கிறது. எதை குறிக்குது? மேதோ பெர்ஷிய ராஜ்யங்கள். அதுதான் அந்த கரடி கோப்பானது. அதில் மேதிய ராஜாக்கள் கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் இருப்பாங்க, பெர்ஷிய ராஜாக்கள் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க. இப்போ ஒரு சண்டைக்கு போனாங்கன்னா, சண்டைக்கு போய் ஜெயிச்சோன்னே பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் மேதியருடைய கைக்கு போயிடும். கவனிங்க, கொஞ்சம் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. இதை நமக்கு காட்டுவதற்கு தான் ஒரு பக்கம் அது சாஞ்சிருக்கு. சரியா?
அப்போ அதுக்கு அந்த வாய்க்குள்ளே 3 விலா எலும்புகள் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா கடிச்சு குதறின் மாதிரி. அந்த காலத்தில் பாபிலோன் ராஜ்யம் இந்த மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் போய் ஜெயிக்கும் போது 3 ராஜ்யங்களாக பிரிஞ்சுது. அந்த 3 ராஜ்யங்களையும் இவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. லிடியன் ராஜ்யம் அது நார்த்தில் இருந்தது, நடுவில் இருந்தது பாபிலோன், கீழே இருக்கிறது எகிப்து. இந்த 3 ராஜ்யங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சு கொடூரமாக அரசாண்டாங்களே. அதனால தான் அவங்க வாய்க்குள்ள இருந்த விலா எலும்புகள் 3 விலா எலும்புகள் கொடுக்கப்பட்டது. வெகு மாமிசம் தின் என்று சொல்லப்பட்டதுன்னு அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த டைமில் தான் ஆட்சியை கைப்பற்றதுக்கு நிறைய ராஜ்யங்கள் சண்டை போட்டாங்களாம். இது நமக்கு நல்லா நிறைய புஸ்தகங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். எம்ஏ ஹிஸ்ட்ரியிலலாம் ஒரு பாரசீக போர்கள், த பெர்ஷியன் வார்ஸ் அப்படின்னு சொல்லி புஸ்தகங்களே இருக்குது. ஸோ அதில் நிறைய சண்டைகள் நடந்ததுலையும் அதை தான் அங்கே ரெஃபர் பண்ணுறார். வெகு மாமிசம் தின்னதென்று சொல்லப்பட்டது. இது 2வது ராஜ்யம். 3வது கிரேக்க ராஜ்யம். அது பார்த்தீங்கன்னா சிறுத்தை கொப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுங்களா? சிறுத்தை. இதுதாங்க தீர்க்க தரிசன பாஷை. சிறுத்தை எதற்கு அடையாளம்? சிறுத்தைனாலே ஸ்பீடு. கவனிக்கிறீங்களா? இப்போ அதுக்கு சிறுத்தைக்கு செட்டைகள் வேறு இருக்கா? கவனிச்சு பார்த்துங்க. 4 முகங்கள் சிறுத்தை கொப்பா இருந்தது, அதுக்கு செட்டைகள் வேறு இருக்கா? சிறுத்தையே ஸ்பீடு, அதுக்கு செட்டைகள் இருந்துன்னா டபுள் ஸ்பீடு இல்லையா? அப்படின்னா என்ன பொருள்? 3வது ராஜ்யம் எப்படி டபுள் ஸ்பீடு மாதிரி வெகு சீக்கிரத்தில் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டது. அலெக்சாண்டர் 7 வருஷத்துக்குள்ள டோட்டல் உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதனால தான் தீர்க்க தரிசன பாஷையில் 3வது ராஜ்யத்தை எதற்குப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா சிறுத்தை கொப்பிட்டு. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் தாங்க தீர்க்க தரிசன பாஷை. நிறைய பேருக்கு இது தெரியாது. இதெல்லாம் எந்த பைபிள் காலேஜ்லையும் சொல்லி கொடுக்கறது இல்லை. இதை தேவன் வெளிப்படுத்தணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தைக்கு 4 தலை இருந்தது இல்லையா? இது எதை குறிக்குதுன்னா அலெக்சாண்டருக்கு பிறகு அவர் சின்ன வயசுலேயே இறந்துட்டார். நிறையா இன்ட்ரெஸ்டிங் சரித்திரமெல்லாம் இருக்குது. அப்படி இறக்கும்போது அவருடைய 4 படை தளபதிகள் அந்த ராஜ்யத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. அதுதான் 4 தலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கசாண்டர் அவர் மாசிடோனியம் சென்ட்ரல், அவர் அந்த கேபிட்டல் அதில் இருக்கிற கிரீஸ் முழுவதும் அவர் எடுத்துக்கிட்டார். ஜெனரல் லிசிமேக்கஸ்ங்கிறவர் ஏஷியா மைனர் ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிட்டார். ஜெனரல் செல்யூக்கஸ் நிக்கேட்டாருங்கிறவர் மெசபட்டோமியா அந்த பக்கம் நார்த்தில் இருக்கிற சிரியா அவர் எடுத்துக்கிட்டார். அடுத்தது ஜெனரல் டாலமிங்கிறவர் எகிப்து, பாலஸ்தீனா, இவைகளெல்லாம் 4 ராஜ்யங்களாக அது பிரிஞ்சுது. இவங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அங்கேயும் நிறையா எந்த பெரிய அளவில் ஒன்றும் அந்த ராஜ்யங்களுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராஜடி ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது பாருங்கள், அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கெடிதும் பயங்கரமாக இருந்தது. அப்போ அது இரும்பு பல் இருந்தது, அது எல்லாத்தையும் நொறுக்கிடுச்சின்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த 4வது ராஜ்யம்தான் த கிரேட் ரோமன் எம்பையர், ரோம பேரரசு. கவனிக்கிறீங்களா? இந்த கால் பகுதி ஒரு நீண்ட பகுதியாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த ரோம பேரரசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு 400 வருஷங்கள் ரொம்ப நீண்டுட்டு இருந்தது. அந்த கால் எப்படி நீண்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி அந்த ரோம பேரரசு நீண்டுட்டு இருந்தது. கிபி 400 வருஷங்களுக்கு பிறகு அந்த அவர் உத்து கவனிக்கும் போது இந்த கால் பகுதியினுடைய அந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க, பாதம், அதுக்கு முன்னங்கால், அப்புறம் குதிங்கால். இப்போ நம்ம நேராக தலையிலிருந்து கீழே வந்தோம்னா பாதத்துக்கு வரோம் இல்லையா? இப்போ கால் பகுதி ரோம பேரரசு. இந்த ரோம பேரரசனுடைய முடிவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 10 விரல் முன்னாடி நிற்கும் இல்லையா? அந்த 10 விரல் மாதிரி அது எதை குறிக்குதுன்னா இந்த ரோம பேரரசிலிருந்து தோன்றின 10 ராஜ்யங்கள். அதான் 10 விரல். இங்கே அது 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 10 விரல் சொன்னார். 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது பாருங்க, அந்த 7:24 வாசிக்கலாம். தானியேல் 7:24. அந்த 10 கொம்புகளும் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். பார்த்தீங்களா? அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். எந்த ராஜ்யத்தில்? ரோம பேரரசுக்கு பிறகு ஒரு 10 ராஜ்யங்கள் இந்த பூமியில் கிபி 400வது நூற்றாண்டுக்கு பிறகு அப்படியே டெவலப் ஆகுமா? கவனிக்கிறீங்களா? இந்த 10 ராஜ்யங்களை பற்றி தான் நமக்கு பைபிளில் கிளியராக ரோம பேரரசு 400 வருஷங்களுக்கு பிறகு அந்த 10 ராஜ்யங்கள் எதிரிங்களை டெவலப் ஆச்சு. கவனிங்க, படத்தில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெவலப் ஆனது இங்கிலாந்து, போலண்டு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல்,
ஸ்பெயின், ஆஸ்ட்ரியா, ஸ்வீடன், டென்மார்க். மறுபடியும் பாருங்கள் அந்த பாதம். அந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது அந்த 10 விரல் இல்லையா? இதுதான் யூரோப். இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு சொல்கிறாங்களே, ஐரோப்பிய நாடுகள். இங்கிருந்து தான் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆனாங்க. இங்கே இருந்து தாங்க எல்லா கலாச்சாரம், எல்லா வகையான வியாபாரம் எல்லாம் இங்கிருந்தாங்க டெவலப் ஆச்சு. இன்றைக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கும் பசங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் இந்த தலையில் இந்த இடத்துல புதர் மாதிரி வளர்த்திட்டு இங்கெல்லாம் சுற்றிலும் எல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அங்கிருந்து வந்தது தான். மிதவை பேருந்திலிருந்து சில கலாச்சாரம் புதுசு புதுசாக வருது பாருங்கள். இப்போ இந்த பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு போய் போடுறாங்க பாருங்கள். இப்போது நிறைய பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு தான் பேண்ட்டே போடுறாங்க. இதெல்லாம் இப்போ யூரோப்பியன் கலாச்சாரம். அது தாக்கம் பாருங்கள் எவ்வளோ வருஷங்களாக வந்துட்டுருக்கு. அதில் ரொம்ப ஹைலைட் ஆனது இங்கிலாந்து. புரியுதுங்களா? இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகள் இப்போ கொஞ்சம் சில நாடுகளில் டெவலப் ஆகிருக்கு. கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் டெவலப் ஆன ஆம்ஸ்டர்டாம், ஒரு சில நாடுகள் எல்லாம் இருக்காங்க, போலண்டு, உக்ரைன் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ் வந்து இந்த 10 ராஜ்யங்கள் தான். இந்த 10 ராஜ்யங்களை பற்றி தான் 10 விரல்னு சொல்லப்பட்டிருக்கு, 10 கொம்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம எது வரைக்கும் வந்துட்டோம் தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? இப்போ ரோம பேரரசனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா கிரேக்க ராஜாக்கள் கிமு, கவனிங்க இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், 331 இருந்து கிமு 146 வரைக்கும் அவர்கள் அரசாண்டாங்க. ரோம பேரரசு கிமு 146 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு பிறகு ஏடி 470 வருஷங்கள் பாருங்க. அப்போ கிமுல ஸ்டார்ட் ஆகி கிபியில் வந்து ரோம பேரரசு முடிஞ்சுது. அதில் நமக்கு நல்ல ஃபேமஸான ராஜாக்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ரோம பேரரசர்கள் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர். இந்த அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அதற்காக நமக்கு லூக்காவில் நமக்கு விளக்கம் இருக்குது. முதல் வேர்ல்டு பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்தாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. புரியுதுங்களா? ஸோ அது நடந்தது. அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசருக்கு அப்புறம் திபேரியஸ் சீசர் வந்தார், திபேரியு ராயன். அதுக்கப்புறம் கிளாடியஸ் சீசர், கிழவுத ராயன், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்துல எல்லாம். அதுக்கப்புறம் நீரோ, அப்புறம் நிறைய ரோம பேரரசர்கள், கொடுமையான அரசர்கள் எல்லாருமே வந்தாங்க. அதனால தான் இரும்பு எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கின மாதிரி ரோம பேரரசு எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கினா. அந்த டைமில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இப்போது ரோம பேரரசு கிபி 470 வருஷம் வந்ததுக்கப்புறம் 470 வருஷங்களுக்கு பிறகு பாதங்கள் 10 விரல் 10 கொம்பு வந்துருச்சு. இந்த 10 ராஜ்யங்கள் இந்த பூமியில் உதயமாச்சு. கவனிக்கிறீங்களா? இந்த 10 ராஜ்யங்களில் எது டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ராஜ்யம் டெவலப் ஆகும்போது அதில் ரொம்ப ஹைலைட்டாக டெவலப் ஆனது இங்கிலாந்து, பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் பிரான்ஸ், ஜெர்மன், எல்லா ராஜ்யங்களும் அதனுடைய தாக்கங்கள் இருந்தது. இப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், தானியேல் 2:41, பாதங்களும் கால் விரல்களும் ரெண்டுமே, பாதம்னா குதிங்கால், பாதி குயவனின் களிமண்ணும் பாதி எறும்புமாக இருக்க கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். அதான் 10 பிரிஞ்சிடுச்சு. ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்கு நீர் கண்டபடி இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம். கவனிச்சிங்கன்னா இந்த ராஜ்யங்கள் எப்படி இருக்குன்னா, பிரிஞ்சு ஒன்றா இருந்து 10 பிரிஞ்சுது. அதில் ஒரு பங்கு வந்து கொஞ்சம் இரும்பு மாதிரி உரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது பிரிட்டிஷ், அப்படி வந்துட்டான். ஆனால் அடுத்தது 2வது பகுதி இருக்குது பாருங்கள். 2வது பகுதி பற்றி சொல்லும்போது பாருங்கள், கால் விரல்கள் பாதி இரும்பும் களிமண்ணுமா இருந்தது என்றால் ஒரு ராஜ்யம் ஒரு பங்கும் உரமும் நெரிசலுமார். ஸோ இது எது வரைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது பாருங்கள், இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். அந்த பாதம் இருக்கு இல்லையா, இந்த பாதம் தான் 10 ராஜ்யங்கள், 10 விரல். இந்த 10 ராஜ்யங்களுடைய தாக்கம், அதில் விசேஷமாக அதிகமாக பிரிட்டிஷனுடைய தாக்கம், இங்கிலாந்துடைய தாக்கம் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 1945 வருஷம் வரைக்கும். இப்போ நம்ம எது வரைக்கும் வந்துட்டு இருந்தீங்களா, பாபிலோனில் ஆரம்பித்து 1945க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். ஏன் பர்டிகுலராக 1945ன்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. கவனிங்க, 1945 வருஷம் வரைக்கும், 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 1945 வருஷம் வரைக்கும்
இந்த 10 ராஜ்யங்களுடைய தாக்கம் தான் உலகம் முழுவதும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1945 வருஷம் கவனிச்சு பாருங்கள். அது வரைக்கும் இந்த 10 ராஜ்யங்களில் எது ரொம்ப முதன்மையாக இருந்ததுன்னா பிரிட்டிஷ் தான். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், கடந்த நூற்றாண்டுகள்லாம் பிரிட்டிஷ் தான் உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணாங்க, நம்ம இந்தியா உள்பட. அது 1945 வருஷம் 47 வருஷங்கள் வரும் பொழுது பிரிட்டிஷனுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தை விட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு இல்லையா? ஸோ இது எப்படி போச்சு என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது அந்த கடைசி பகுதி இருக்குது பாருங்கள். 1945 வருஷம் வரைக்கும் 10 விரல் இருந்தது, அதான் முன்பகுதி. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா 1945 வருஷத்துக்கு பிறகு பின்பகுதி குதிங்கால். கவனிக்கிறீங்களா? இந்த குதிங்கால் ஒன்றா, இரும்பும் களிமண்ணும் ஒன்றா இருக்குது. அதைத்தான் இப்போ சொல்கிறார் பாருங்க. நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. பாருங்க, தானியேல் 2:43 வாசிக்கலாம். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். அந்த லாஸ்ட் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குதிங்கால் பகுதி, இப்போ நாம இருக்கக்கூடிய பகுதி, நாம் வாழக்கூடிய பகுதி. கவனிக்கிறீங்களா? இந்த குதிங்கால் பகுதி. இங்க இரும்பு மாறி இருக்கிற ராஜ்யமும் களிமண் மாறி இருக்கிற ராஜ்யமும் ஒன்னா இருக்கிறாங்களாம். கவனிக்கிறீங்களா? அதைத்தான் அவர் சொல்லும்போது, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இரும்பு களிமண்ணோடு கலவாதது போல அவர்கள் ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த லாஸ்ட் அந்த பாதப்பகுதி இருப்பாருங்க, இரும்பு மாதிரி உரமுள்ள ராஜ்யங்கள். இன்னும் சொல்ல போனால் வல்லரசு நாடுகளும் களிமண் மாற சாப்டான நாடுகளும் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறாங்களாம். ஒரு இடத்துல சம்பந்தம் கலந்துருக்கிறாங்களா? கவனிங்க, ஒரு இடத்துல சம்பந்தம் கலந்துருக்கிறாங்க. ஆனால் இரும்பு களிமண்ணோட ஒட்டுமா? ஒட்டாது. அந்த மாதிரி ஒட்டிக்க மாட்டாங்களாம். அப்படின்னா இரும்பு மாதிரி வல்லரசு நாடுகளும் இன்றைக்கி ஏறக்குறைய 195 நாடுகள் ஒரு இடத்துல ஒன்றா சம்பந்தம் கலந்துருக்காங்க. தெரியுங்களா? அதில் இரும்பு மாற நாடுகள் இருக்காங்க, களிமண் மாற நாடுகள் இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? ஸோ எங்கே தெரியுமா? யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு இடத்துல கலந்துருக்காங்க, சம்பந்தம் கலந்துருக்காங்க. 1945 வருஷத்துக்கு பிறகு கலந்தாங்களாம். அது வரைக்கும் 10 ராஜ்யங்களுடைய ஆதிக்கத்தான் இருந்தது, அதில் பிரிட்டிஷனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இப்போ 1945 வருஷம் என்ன நடந்ததுன்னா, எல்லா நாடுகளும் ஒரு இடத்துல கலந்தாங்க. அந்த கலந்திருக்கிற நாடுகளுக்கு தான் என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், UNO. இங்கே தாங்க எல்லாரும் சம்பந்தம் கலந்துருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை, புரியுதுங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் முதல் முறையாக உலகத்திலேயே 1945 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த உலகம் பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்தினுடைய நாடுகளில் ஸ்டார்ட் ஆகும்போது முதல் உலக மகா யுத்தம் ஆரம்பிச்சது. 1914 ஆரம்பித்து 19வது வருஷம் முடிஞ்சுது. இந்த படம் பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் பிக்சர், இது மூவிங் பிக்சர். முதல் உலக யுத்தம் ஆரம்பிக்கும் போது வீரர்கள் எல்லாம் போய் சண்டை போட்டிருக்காங்க பாருங்க. அதில் லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க. அதில் லட்சக்கணக்கான பேர் செத்து போனதுனால ஒரு சில உலக தலைவர்கள் பயந்து போய் இனிமேல் நம்ம சண்டையை போடக்கூடாது, நமக்குள்ள ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு நேச நாடுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லி பாருங்கள், ஜெனீவாவில், சுவிட்சர்லாண்டு நாடு இருக்குது பாருங்கள். சுவிட்சர்லாண்டில் இப்போ தான் உதயமானது. அது அந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அப்போது இந்த சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் பார்த்தீங்கன்னா 1920 வருஷம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்க, நேச நாடுகளின் கூட்டமைப்பு. இப்போ கூட சமீபத்தில் இலங்கையில எல்லாம் சண்டை நடந்தபோது பாருங்கள், இவங்க ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறுறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த ஜெனீவா ஒப்பந்தம்னு என்னென்னு தெரியாது. இதுதான் 1920 வருஷம் கொண்டு வந்த ஜெனீவா ஒப்பந்தத்தில் என்னென்ன இருக்குன்னா, போர் செய்யும் போது ஒரு நாடுகளுக்கு இடையில் போர் வரும்போது குழந்தைகளையும் பெண்களையும் தாக்கிடக்கூடாது. இதெல்லாம் இந்த ஒப்பந்தம். குழந்தைகளை பெண்களையும் தாக்கிடக்கூடாது. அதே மாதிரி செஞ்சிலுவை சங்கம் போய் அந்த அடிபட்டவங்களுக்கு உதவி செய்யும் போது செஞ்சிலுவை சங்கத்துக்கு அனுமதி கொடுக்கணும். இதெல்லாம் தான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த ஜெனீவா ஒப்பந்தம் தான் அங்கே நடந்தது 1920 வருஷம். இந்த நேச நாடுகளின் கூட்டமைப்பு எதுக்கு ஆரம்பித்தாங்க? இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாதுன்னு. ஆனால் அடுத்த 15வது வருஷத்துலேயே
1939 வருஷம் பார்த்தீங்கன்னா 2வது உலக மகா யுத்தம் ஆரம்பிச்சது. அதெல்லாம் தனியாக பேசணுன்னா மணிக்கணக்கில் பேசலாம். அதில் தான் நமக்கு நல்லா தெரியும், ஜப்பான் இருக்கிறவங்க, ஜப்பான்காரர் என்ன செஞ்சான்னா, அமெரிக்காவினுடைய பேர்ல் ஹார்பர்னு சொல்லி, முத்து துறைமுகம்னு சொல்லி ஒரு துறைமுகத்தில் இருந்த நிறைய கப்பல்கள் மேலே கொண்டு போய் குண்டை போட்டான். அதில் அமெரிக்கா என்கிற ஜெயிண்ட் பயங்கரமான கோபம் வந்து கவனிச்சு பார்த்தீங்களா? 1945 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் முறையாக லிட்டில் பாய் என்கிற ஒரு அணுகுண்டை கொண்டு போய் ஹிரோஷிமா என்கிற நகரத்தின் மேலே போட்டான். லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படியே நிமிஷத்தில் கருகி செத்து போயிட்டாங்க, கருகிட்டாங்க அப்படியே. கவனிச்சு பாருங்கள். அடுத்தது 3 நாள் கழித்து 9ஆம் தேதி நாகசாகியில் கொண்டு போய் அணுகுண்டை போட்டாங்க. ஒரு பயங்கரமான தாக்குதல் இந்த பூமியில். உலகமே நடுங்கிட்டாங்க அணுகுண்டை பார்த்து. கவனிச்சிங்களா? பயங்கரமான ஒரு தாக்குதல். அப்படியே நின்ன இடத்துல கருகி செத்து போயிட்டாங்களா லட்சக்கணக்கான ஜனங்கள். இன்னைக்கு வரைக்கும் ஜப்பானில் அதனுடைய எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படின்னா அந்த அணுகுண்டினுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த படத்தை பாருங்கள். இதுதான் அணுகுண்டினுடைய தாக்கம் பாருங்கள். ஒரு நகரம் எப்படி காடு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் மறுபடியும் உலக தலைவர்களெல்லாம் பயந்து போய், புரியுதுங்களா, இனிமேல் எந்த நாடுகளுக்கு இடையிலும் சண்டை வரக்கூடாது, நம்ம சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி சமாதானத்திற்கென்று ஆரம்பிக்கப்பட்டது தான் உலக சமாதானத்தை ஏற்படுத்தணும். உலக சமாதானத்திற்கென்று ஆரம்பிக்கப்பட்டது தான் ஐக்கிய நாடுகள் சபை. கவனிங்க, ஐக்கிய நாடுகள் சபை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த நாட்டிலையும் அவங்க சமாதானத்தை ஏற்படுத்த முடியல. கவனிச்சு பாருங்க, எந்த நாட்டிலையும். பாருங்க, இப்போ உக்ரைன் வார் நடந்துட்டுருக்கு. உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல் வார், அதுக்கு முன்னாடி நிறையா கொரியா யுத்தங்கள் நடந்தது, வியட்நாம் யுத்தம் நடந்தது, ஏகப்பட்ட போர்கள் நடந்தது. எந்த போர்களையும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினால் சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. பைபிளில் தான் சொல்லுது. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுமா சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது? இந்த பூமியில் சமாதானம் வரணும்னா சமாதான கர்த்தர் வரணும். கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் சமாதானம் வரும். அப்படின்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எரேமியா 6:14 வாசிக்கலாம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். பார்த்தீங்களா, பூசி மெழுகிட்டு இருக்கிறாங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சமாதானம் அன்னைக்கெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க, இன்னைக்கு அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமாதானத்தை இவர்களால் ஏற்படுத்த முடியாது. அதனால தான் இங்கே பார்த்தோம், இரும்பு களிமண்ணோட ஒட்டுமா? ஒட்டாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் நிரந்தரம் இல்லாத மெம்பர்கள். இங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் சமாதானம், ஆனால் பார்டரில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி சைனாவும் அதே மாதிரி தான். எல்லா நாடுகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே ஐக்கியமாக இருக்கிறாங்க, பார்டரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் இனி சமாதானம் கிடைக்குமான்னா எரேமியா என்ன சொல்லுது பாருங்கள். எரேமியா 8:15, சமாதானத்திற்கு காத்திருந்தோம் பிரயோஜனமில்லை, ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து வரப்போகிறது. கவனிங்க, இப்படியே இந்த உலகம் போயிடும் நினச்சிடாதீங்க. இந்த உலகத்திற்கு முடிவு வந்தாச்சு. அதனுடைய நிகழ்ச்சிக்கு தான் இந்த பூமியில் நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த 2ஆம் உலகம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு. உலக ஜனங்களை அலக்கழிச்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர்றார். வந்த உடனே இந்த 2ஆம் உலகத்தினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் வெளியெடுக்க போறார். அப்படின்னு இந்த 2ஆம் உலக அரசாங்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் ஆபத்து, அதானுடைய அர்த்தம். ஒரு மகா பெரிய ஆபத்து வரப்போகிறது. 3ஆம் உலக யுத்தம் என்கிற ஒரு போர்வையில் வரப்போகுது. கவனிக்கிறீங்களா? இதைத்தான் ஆகாய் தீர்க்கதரிசி எழுதுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாளில் சகல ஜாதிகளும் ஆடி போவாங்க. அதனுடைய ஒரு ட்ரெய்லர் தான் கொரோனா. கவனிங்க, சகல ஜாதிகளும் ஆடி போனாங்களா? தேவன் இண்டிகேட் பண்ணுறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அவர் வர்றார். அவர் வரும்போது இந்த உலகம் ஆடி போயிருக்க அடையாளம் தான். கொள்ளை நோய்கள் படித்தோம் இல்லையா?
கொரோனா வந்துச்சு, வந்தோடனே பயந்தாங்க. இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஜனங்க போயிட்டாங்க. இனி அடுத்தது இதை விட மிகப்பெரிய பிரச்சனை தான் வரும். என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க, நம்ம ஜோசிகாரில் இல்லை, பைபிள் இருக்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் வரும், மிகப்பெரிய பிரச்சனை வரும். கவனிக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் பின்னாடி ரொம்ப துல்லியமான தீர்க்கு தரிசனங்களாக நம்ம பார்க்கலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் அப்படின்னு இருக்கு. அப்போது ஒரு முறை இந்த உலகம் முழுவதும் அசையும் போது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாருங்கிற ஒரு தீர்க்கு தரிசனம். ஆனால் இந்த இடத்துல விரும்பப்பட்டவர் வருவாருங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட, இது இங்கிலீஷில் அப்படி இல்லை. அது எப்படி தெரியுங்களா இருக்குது பாருங்கள். இந்த மூன்றாம் உலக யுத்தம் வரும் பொழுது சகல ஜாதிகளும் அசையும். அப்போது ஐ வில் ஷேக் ஆல் நேஷன்ஸ், த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் ஷால் கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஜாதிகளும் விரும்பினது வரும்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த சகல ஜாதிகளையும் அசையும் போது எல்லா ஜாதிகளை என்ன விரும்புகிறாங்க தெரியுங்களா? ஒரு நல்ல ஆட்சி இந்த பூமியில் வராதா, அதை தாங்க விரும்புகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது யாருமே கொடுக்கல. புரியுதுங்களா? இதைத்தான் சொல்கிறார், அந்த ராஜாக்களின் நாட்களில். புரிஞ்சுங்களா? இப்போ இவங்க எல்லாம் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கு அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். எக்ஸாக்டாக கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அதான் அந்த வசனம் சொல்லுது, அந்த ராஜாக்களின் நாட்களில். அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா? அப்போ இவர்கள் எல்லாம் பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்க மாட்டாங்க, எல்லாம் ஒன்றா சம்பந்தம் கலந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது, கிறிஸ்து தான் சமாதானத்தை ஏற்படுத்தணும். அப்போ இயேசு கிறிஸ்து வர்றது யாருமே விரும்புறதில்லை, கிறிஸ்து வரணும்னு யாரும் விரும்புறதில்லை, ஒரு நல்ல ஆட்சி வரட்டும்னு விரும்புகிறாங்க. அப்போது அசையும் போது அந்த நல்ல ஆட்சியை இறக்குவார். இதைத்தான் அங்கே வசனத்தில் பாருங்க, அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. புரிஞ்சுதுங்களா? இப்போ அமெரிக்காவில் எலெக்ஷன் வரப்போகுது. குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி ரெண்டு பேரும் பயங்கரமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜோ பைடன் ஒரு பக்கம் பிரச்சாரம், இன்னொரு பக்கம் ட்ரம்ப் பிரச்சாரம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனி இந்த ராஜ்யம் குடியரசு கட்சிக்கும் போகாது, ஜனநாயக கட்சிக்கும் போகாது. அதுதான் என்னுடைய அர்த்தம். நம்ம ஊரில் எத்தனை கட்சிகள் இருக்குது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எந்த கட்சிக்கும் இந்த ராஜ்யம் இனி போகாது. அந்த ராஜ்யம் இனி வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கையால் பாருங்கள், ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா, அடிச்சொன்னே அது காற்று பறக்கடிக்கிற பதர் மாதிரி போயிடுச்சு பாருங்கள் எல்லா ராஜ்யமும். இன்னைக்கு போக வேண்டியது ஒன்று தான், ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் கொஞ்ச நாள் ஒட்டஞ்சு நொறுங்கிடும். ஒரு கல் அடிக்கும், அந்த கல் அடித்தோன்னே இவர்கள் எல்லாம் நொறுங்கிடும். நொறுங்கும் போது அந்த கல் இருக்குது பாருங்கள், அடித்த கல் அது அப்படியே பெருசாகி ஒரு பெரிய மலையாக நிற்குமா. அந்த மலை தாங்க தேவனுடைய ராஜ்யம், மூன்றாவது உலகம். அப்படின்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அது என்ன பிரதர் கல் அடிக்குது? வாசிக்கலாமா? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த தீர்க்க தரிசனத்தை உற்று நோக்குகிறவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த கல் யாருன்னு. இதோ சியோனிலே அஸ்திபாரமாகி ஒரு கல்லை வைக்கிறேன், அது மூளைக்கல். இதை நீங்கள் உண்மையாக விசுவாசிங்கன்னா பதற மாட்டீங்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான். யாருங்க அந்த மூளைக்கல்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றதும். எப்படி கனெக்ட் பண்றாரு? விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த கல் யாருன்னா, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. அவர் தான் பாருங்க, அவர் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும். பாருங்க, அந்த கல் அதுதாங்க அந்த மூளைக்கல். அது விசுவாசிக்கிறவங்களுக்கு அது வெளியேறப்பட்ட கல், விசுவாசிக்காமல் போறவங்களுக்கு அது விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலை ஆயிடுமா. கவனிக்கிறீங்களா? ஸோ அப்போது இந்த கண்மலை, இந்த கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை
வந்தோடனே அவருடைய ராஜ்யம் வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். சின்னதாக வந்து அடித்தோடனே எல்லா ராஜ்யங்களும் நொறுங்கும் போது அந்த கல் என்ன ஆகிடுமா, ரொம்ப பெருசாக மாறும். கவனிக்கிறீங்களா? இப்போ இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, இந்த கல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்கிறது ஓரளவுக்கு நமக்கு புரியுது. கிறிஸ்து வந்து அடிக்க போகிறார். அப்புறம் அந்த கல் ரொம்ப பெருசாக மாறுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம இதே தானியேல் தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கலாம். பாருங்கள், தானியேல் 7:13 வாசிக்கலாம். ரா தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். பாருங்க, மனுஷகுமாரனுடைய, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். வானத்து மேகங்களுடனே வரார். அப்படி வரும்போது அதிலேயே 14ஆம் வசனம் பாருங்க, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? எல்லா ராஜ்யங்களும் அவரை சேவிக்கணுமா. அவருக்கு கர்த்தத்துவம்னா தெரியும் இல்லையா? கிறிஸ்மஸ் டைமில் படிப்போம் இல்லையா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்ங்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? த கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ கவர்மெண்ட் அவருடைய கையில் இருக்குமா. சகல கவர்மெண்ட் அதிகாரம் கையில் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா நீங்காது. அப்போ இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கிறது, அழிஞ்சு போகிறது. அப்போ நீங்காத ஒரு ராஜ்யம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்குமா. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து வருவார், எல்லாத்தையும் நொறுக்குவார். அப்போ ராஜ்யம் அவருடைய கைக்கு போயிடும். ராஜாதி ராஜாவா கிறிஸ்து அங்கே உட்காந்துருப்பார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ராஜாதி ராஜாவா யார் உட்காந்துருந்தது? பாபிலோன் ராஜா நேபுகாத். அவர் தன்னை என்ன நினச்சார்? நான் தான் உலகத்துக்கே ராஜான்னு பொத்துன்னு கீழே விழுதார். அன்னையிலிருந்து எல்லா ராஜ்யங்களும் கீழே விழுக ஆரம்பிச்சது. ஒன்று மட்டும் மேலே எந்திரிச்சு நிற்கும்னா இந்த கிறிஸ்துவுடைய ராஜ்யம்தான். கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார்னா எல்லா ராஜரீகத்தையும் அவர் கையில் எடுக்கும்போது அவர் அதான் கல், அதான் சின்ன கல். இந்த ராஜ்யம் அவர் மட்டும் அரசாள போகிறாரா? இதை தாங்க 2ஆம் உலக சப்ஜெக்டில் கேட்டோம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே என்ன கிடைக்கும்னு பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு என்னை யார் பின்பற்றி வந்தீங்களோ நான் சிங்காசனத்தில் உட்காரும்போது என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவீங்க சொன்னார் இல்லையா? அவரோட கூட பாடுபட்டால் அவரோட ஆளுகை செய்வோம். வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்கள், அதற்கு ஆதாரமான வசனம் அதிலேயே தானியேல் 7:18 வாசிக்கலாம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகல கர்த்தத்துவம் அவர் கையில் கொடுக்கப்படும். 18ஆம் வசனம் பாருங்க, ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ராஜ்ய பாரத்தை எடுத்துட்டார்னா அவர் மட்டும் ஆட்சி செய்ய போறதில்ல. உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று இன்னும் கொஞ்சம் பேர் அவருடைய ராஜரீகத்துக்குள்ள ராஜாவா வந்து உட்கார போகிறார்கள். புரியுதுங்களா? அவங்களுடைய செலக்ஷன் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அவங்க எத்தனை பேர்னு பைபிள் இருக்கு, வாசிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல. இயேசு கிறிஸ்துவோட இந்த உலகத்தை அரசாள போற ராஜாக்களுடைய செலக்ஷன் தாங்க இந்த பூமியில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த ராஜாக்கள் யார் தெரியுமா? இப்போ உட்காந்து கேட்டுருக்கிறீங்க பாருங்க, நீங்கள் தான். இனி வரக்கூடிய ராஜ்யத்தில் உண்மையாலுமே கர்த்தருக்கு பின்னாடி போனீங்கன்னா, இப்போ ஏன் இந்த ரகசியத்தை நமக்கு சொல்கிறாருன்னா, ஒரு ராஜாவாக போகிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ராஜாக்களுடைய அந்த அந்த நிகழ்ச்சிகள்லாம் தெரியணும் இல்லையா? அந்த ஹிஸ்ட்ரி தெரியணும். அதுக்கு தான் இப்போ நமக்கு அதை சொல்லிட்டு இருக்கார். அப்போது எத்தனை பேர் அவரோட சேர போகிறாங்க என்று சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கி ஒரு கல் வந்து அடிச்சிருக்கு. அந்த கல் சின்னதாக இருக்குது. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்திருக்கு, சில கற்கள் கீழே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கல் என்ன ஆகணும்? எல்லாரும் ஒவ்வொரு கல்லோட போய் சேரணும். அதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த அடித்த கல் சின்ன கல் தான். அது வந்து எல்லாத்தையும் நொறுக்கிட்டு இந்த கல் ரொம்ப மலையாயிடுச்சான். அப்போ ஒரு சின்ன கல் ஒரு பெரிய மலை ஆகணும்னா 2 ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் தான் சொல்லணும். 2 ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த கல் வளரணும். இன்னொன்று, அந்த கல்லோட நிறைய கற்கள் சேரணும். கவனிக்கிறீங்களா? இந்த 2 ஆப்ஷன் தான். இதில் எது கரெக்டு? 1 2? இப்போ வாசிங்க 1 பேதுரு 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும்
விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். அப்போ நம்மளாம் யாருங்க? அந்த பில்டிங்கில் ஒவ்வொரு கல் மாதிரி அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைக்கு மூளைக்கல். இப்போ பாருங்கள், சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் ஆவிக்கேற்ற அந்த பலிகளை செலுத்தும்படி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இன்னைக்கு அதுதாங்க நடக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்து ஒரு சிலரை தேவன் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து என்கிற மூளைக்கல்லுக்கு பின்னாடி இருக்கிற ஜீவனுள்ள கல்லாக, ஜீவ பலி செலுத்தக்கூடிய கற்களாக ஒரு சிலரை மட்டும்தான் கூப்பிட்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அழைப்பு. இந்த கற்கள் எல்லாம் என்னைக்கு கூட போய் சேருதோ அது ஒரு பெரிய மலையாகும். அந்த மலைக்கு பேர் தான் மூன்றாவது உலகம், தேவனுடைய ராஜ்யம். அப்போது இந்த படத்தை பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்கிற தலைங்கிற ஒரு கல் வந்தாச்சு. இப்போ அந்த தலையோட அநேக சரீரங்கிற கற்கள் என்னாகணும்? சேரணும். இதை தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வார். பாருங்க, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறோம். அப்போ இங்கே ஒரு ஜெயம், ஒரு ஜெயிக்கணுமா? ஜெயிக்கணும்னா இங்கே என்ன நடக்கணும்? இங்கே ஒரு போராட்டம் அல்லது ஒரு போட்டி இருக்கணும் இல்லையா? அது என்ன போராட்டம்ங்கிறது அடுத்த வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட பாருங்கள், அவரோடே பாடுகளை சகித்தோமானால் அவரோடே ஆளுகையும் செய்யலாம். வசனம் இருக்கா? அப்போ அவரோட பாடுகளை யார் சகிக்கிறாங்களோ, இன்றைக்கி சகிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவரோட சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அவரோட ஆண்டவரோட கஷ்டத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் இங்கே இருக்கும்போது இப்போ எப்படி இது இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்கு தெரியுங்களா? இதுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது. அதை மிக சுருக்கமாக பார்க்கலாம். பாருங்கள், ஆமோஸ் 5:18 பாருங்கள். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? கர்த்தருடைய நாள்ங்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்கிற விஷயம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. எப்படி இதுதாங்க தீர்க்க தரிசன பாஷை. அது வெளிச்சமாக இராமல் அந்தகாரமாக இருக்குமா அப்படின்னா புரியுதுண்ணா? கர்த்தருடைய நாள்ங்கிறது இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். இந்த பூமியில் அவர் வரார். வரும்போது இந்த உலக ராஜ்யங்கள் வெளியே போகும். அவருடைய ராஜ்யம் அதான் கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாள்ங்கிற அவருடைய ராஜ்யத்தை இன்றைக்கி யார் விரும்புகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வர வேண்டாம், நாங்களே இங்கே பூமியில் சமாதானத்தை ஏற்படுத்திக்கிறோம், நீங்கள் சமாதான கர்த்தர் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாளை இவங்க விரும்புகிறாங்களாம். இவங்களுக்கு தான் ஐயோ. அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டா அவருடைய நாள் இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படி இருக்குமா? சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும். கவனிங்க, என்ன அழகான உதாரணம் பாருங்க. சிங்கத்துக்கு தப்பிச்சு ஒருத்தன் வந்தால் கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது கரடிக்கு தப்பிச்சு வீட்டுக்குள்ளே வந்து சோத்து மேலே கை வச்சா அவனை பாம்பு கடித்த மாதிரி இருக்குமா? அதுதான் இப்போ இன்னைக்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த பூமி 3 மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. புரியுதுங்களா? சிங்கத்துக்கு ஒருத்தன் தப்பிச்சு வந்தால் கரடிக்கு எதிர்பட்ட மாதிரி இருக்கா. கரடிக்கு ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டான்னா பாம்பு கடிச்சிருங்கிறார். 2க்கு தப்பிச்சிட்டான், கரடி பாம்பு கடிச்சிருமா. அப்படின்னா இந்த பூமி ரொம்ப நாளாக சிங்கத்தினுடைய கையில் இருந்தது. புரியுதுங்களா? தீர்க்க தரிசன பாஷை. சிங்கம்ங்கிறது ராஜாக்கள். எப்படி எல்லாத்துக்கும் தலைமையாக இருந்து எல்லாத்தையும் நொறுக்குது, அந்த மாதிரி ரொம்ப நாளாக, ரொம்ப நூற்றாண்டுகளாக இந்த பூமி ராஜாக்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஜஸ்ட் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமி ராஜாக்கள் கண்ட்ரோல் தான். கடைசியாக சூரியன் அஸ்தமிக்காத ராஜா மாதிரி பிரிட்டிஷ் வந்தான். இந்த சிங்கம் அவனுடைய எம்பளமே சிங்கம் தான், தெரியுங்களா? பிரிட்டிஷனுடைய எம்பளமே சிங்கம் தான். ஸோ சிங்கம் கையில் இருந்து தான் அந்த உலகம் முழுவதும். அதுக்கு தப்பிச்சு கொஞ்ச நாள் இந்த இடைப்பட்ட காலத்தில் கரடிக்கிட்ட மாட்டுச்சான். கரடினா கொள்கைகள். கரடி யார் தெரியுங்களா? கம்யூனிசம். இந்த பூமியில் ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கொஞ்சம் பெரிய டெவலப் ஆச்சு, கம்யூனிச கொள்கைகள் ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யாவும் கீழே விழுந்து இப்போ பாம்பு கிட்ட மாட்டிடுச்சா அந்த உலகம். இந்த பாம்பு எதை குறிக்குது தெரியுங்களா? டெமோக்ரஸி, ஜனநாயகம். என்ன நினச்சிட்டுக்கிறாங்கன்னா, ஜனநாயகம் தான் உலகத்திலேயே சிறந்ததுன்னு நினச்சிட்டுக்கிறாங்க. இந்த ஜனநாயகத்தாக தான் உலகத்துமே அழிய போகுது. ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜனநாயகமே இல்லை, பணநாயகம் தான் இன்னும் அதிகமாக இருக்குது இல்லையா?
இன்றைக்கி பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிட்டுருக்கான், ஏழை மேலும் மேலும் ஏழை ஆகிட்டுருக்கான். உலகம் வேறு ஏதோ ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்குது. இப்போ பாம்பு கடிச்சிடுங்கிறார். இந்த ஜனநாயகத்தில் தான் மனுஷன் அழிய போகிறான். புரியுதுங்களா? இதைத்தான் சொல்கிறார், அந்த ராஜாக்களின் நாட்களில் நாம் உயிரோடு இருக்கும்போதே தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வந்துடும். அப்படின்னா நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்குறாரு தெரியுங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், ரோமர் 13:11 வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நம்ம இனிமேலும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. மற்ற கிறிஸ்தவர்களைப் போல் அன்புக்குரிய சகோதரர்களே, தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன டைமில் இருக்கோம்னு நமக்கு தெரியணும். காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்கணும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அதுக்கு நமக்கு அதிக சமீபமாக இருக்குது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ராஜ்யம் இந்த பூமியில் இறங்கக்கூடிய காலம். நமக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு அந்த ராஜ்யத்தில் ராஜாக்கலாம். கவனிக்கிறீங்களா? அதுதான் இப்போ 5ஆம் உலக பேரரசாக இந்த பூமியில் இறங்க போகுது. சரி, அப்படின்னா இந்த ராஜாக்கள் ஆவதற்கு தேவன் ஒரு சிலர் மட்டும்தான் அழைப்பு கொடுத்துருக்கார். அப்படி ராஜாக்கள் ஆகிறதுக்கு ஒரு சிலர் அழைப்பு வந்திருக்கு இல்லையா? அந்த அழைப்பு வந்தவர்கள் ராஜாக்கள் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழிதான் இருக்குது. அது என்ன வழி என்று அடுத்த வாரம் 3 வழிகள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து அடுத்த பாடத்தை சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.